So let us start now. Thank you so much friends. எல்லாருக்கும் வணக்கம். நம்ம வந்து 11:15 ஆயிடுச்சு. ஒரு 45-50 minutes we want to learn lot of important lessons. ஒரு first year engineering college நீங்க ஆரம்பிக்கிறீங்க. முக்கியமான ஒரு ஃபேஸ், ஸ்கூல்ல இருந்து காலேஜுக்கு வந்து முதல் இயர் உள்ள வர போறீங்க. என்னெல்லாம் நீங்க லேர்ன் பண்ணிக்கிட்டா ஒரு 4 இயர்ஸ்ல வந்து you can become a very powerful engineer அப்படிங்கறத I'm going to share. நிறைய பயங்கரமா ஒரு அட்வைஸ் எல்லாம் பண்ண போறது இல்லை. I'm going to give you some stories. நான் வந்து ஒரு ஒரு லாஸ்ட் 6-7 இயர்ஸா ஐ எம் ஃபுல் டைம் இன்டு ட்ரைனிங் அண்ட் கோச்சிங். I travel to a lot of colleges, lot of corporate companies. I meet lot of young professionals like you. நிறைய கார்ப்பரேட்ல ஒர்க் பண்றதுனால I have a lot of understanding how this whole டெக்னிக்கல் எஜுகேஷன் எப்படி நடக்குது, எப்படி பசங்க படிக்கிறாங்க அப்படிங்கிறது நிறைய எக்ஸ்போஷர் இருக்கு எனக்கு. மோரோவர் ஐ யூஸ் டு ஒர்க் as a campus hiring manager for Bosch. ஒரு 4 இயர்ஸ் வந்து பாஷ்ல வந்து கேம்பஸ் ஹைரிங் மேனேஜராக ஒர்க் பண்ணியிருந்ததுனால ஐ டிராவல் டு ஆல்மோஸ்ட் ஆல் ஐஐடிஸ், ஐஎம்ஸ், ஆல் இன்ஜினியரிங் காலேஜஸ் அக்ராஸ் த கண்ட்ரி டு ரெக்ரூட் என்ஜினியர்ஸ் ஃபார் பாஷ். அந்த ஜேர்னியில வந்து ஒரு தரமான என்ஜினியர்ஸ் கிடைக்கலையே அப்படிங்கிற ஒரு பயங்கரமான உள்ள குமரல் தான் வந்து என்னோட புக்கா வெளிவந்துச்சு, பிகம் அன் என்ஜினியர் அப்படின்னு. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, 2012 நினைக்கிறேன், பாஷோட கேம்பஸ் ஹைரிங்காக வேண்டி சென்னையில் ஒரு பெரிய யூனிவர்சிட்டிக்கு நாங்கள் போயிருக்கோம். ஆனால் அந்த டீமை ஹெட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறேன். ஒரு 6 பேர் போயிருக்கோம் சென்னைக்கு. ஏர்லி மார்னிங் ஃப்ளைட்டில் போய் லேண்ட் ஆகிறோம். வி வென்ட் டு தி யூனிவர்சிட்டிக்கு போயிட்டு 2 days ப்ராசஸ், ரிட்டர்ன் எக்ஸாமினேஷன் வைக்கணும், அப்புறமா குரூப் டிஸ்கஷன் வைக்கணும், அப்புறம் டெக்னிக்கல் இன்டர்வியூ, கடைசியாக HR இன்டர்வியூ. ஒரு 4 லெவலில் ரவுண்ட்ஸ் இருக்கும். எல்லா லெவலையும் ஃபில்டர் பண்ணி ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வருவாங்க. அவங்கள ஹையர் பண்ணணும். கடைசியாக வந்து ஐ ஹேவ் டு ஹையர் தம் டு பாஷ். அந்த ப்ராசஸ்க்காக போயிருக்கேன். ஒரு பெரிய யூனிவர்சிட்டி, நான் பேர் சொல்ல வரல, பெரிய யூனிவர்சிட்டி சென்னையில். அந்த யூனிவர்சிட்டியில் போயிட்டு 2 நாள் ப்ராசஸ். முதல் நாள் டெஸ்ட் வைக்கிறோம், ஆன்லைன் டெஸ்ட் வச்சு ஃபில்டர் பண்ணி ஒரு 400-500 பேர் உள்ள வராங்க முதல் நாளில். எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்ல இருந்தும், எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரிக்கல், ஆட்டோமோட்டிவ், மெக்கானிக்கல் இருந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஒரு 500 ஸ்டூடெண்ட்ஸ் உள்ள வராங்க டெஸ்ட் எழுதுறதுக்கு. 500 பேர் டெஸ்ட் எழுதி முடிச்சுட்டு அந்த டெஸ்ட்ல இருந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணி ஒரு 200 பேரை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து ஒரு சின்ன சின்ன குரூப்பா பிரிச்சுட்டு ஒரு குரூப் டிஸ்கஷன் வச்சு டெக்னிக்கல் இன்டர்வியூ வச்சு அடுத்த நாள் வந்து HR இன்டர்வியூ. முதல் நாள் இன்டர்வியூ வந்து ராத்திரி ஒரு 11:30-12 வரைக்கும் போகுது, மிட் நைட் வரைக்கும் போகுது. அடுத்த நாளும் சேம் லாங் இன்டர்வியூ, லேட் நைட் வரைக்கும் போகுது. இந்த ஹோல் ப்ராசஸ்ல வந்து ஐ எம் தி சீனியர் ஹெட் ஹூ இஸ் மேனேஜிங் ஹோல் திங் அண்ட் ஐ எம் ஆல்சோ தி HR மேனேஜர் ஹூ டு த ஃபைனல் இன்டர்வியூ. கடைசி இன்டர்வியூ, ஃபைனல் இன்டர்வியூ பண்ணி ஃபில்டர் பண்ணி ஷார்ட் லிஸ்ட் பண்ணி ஆஃபர் தர வேண்டியது என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி. அந்த மாதிரி நான் ஒரு இடத்துல இருக்கேன். அந்த 2 நாள்ல என்ன ஆச்சுன்னா 6 பேர் இங்க இருந்து கோயம்புத்தூர்ல இருந்து போயிருக்கோம். 2 நாள் ஃபுல்லா அங்க ஸ்பெண்ட் பண்றோம். ராத்திரி எல்லாம் தூங்காம இன்டர்வியூஸ் நடத்துறோம். அடுத்த நாள் ஃபுல் டே ஒர்க் பண்றோம். அவ்வளோ ஹெக்டிக்கான ஒரு 2 full days. அந்த ஹெக்டிக் செஷன் முடிச்ச அப்புறம் கடைசியா செகண்ட் டே கடைசியில வந்து ராத்திரி 10 மணிக்கு ஃபைனல் ஷார்ட் லிஸ்டிங் பண்ணி பார்க்கும்போது எனக்கு என்ன பெரிய ஷாக்னா, ஐ வாஸ் நாட் ஏபிள் டு செலக்ட் மோர் தென் 4 people ஃப்ரம் தட் crowd. அந்த 450-500 மாணவ மாணவியர்ல வந்து என்னால கடைசியா ஒரு 4 பேரை கூட செலக்ட் பண்ணி 4 பேர் தான் ஆஃபர் கொடுக்க முடிஞ்சது. எனக்கு அந்த அன்னைக்கு பயங்கரமான ஒரு டென்ஷன். எனக்கு என்ன டென்ஷன் அப்படின்னா, அந்த வருஷம் 2012ல என்னோட ஹையரிங் டார்கெட் வந்து 1200. ஓகேவா? அப்போ ஒரு 6-7 மாசத்துல வந்து ஐ ஷுட் கோ டு காலேஜஸ் அக்ராஸ் த கண்ட்ரி. ஐ மஸ்ட் ஹையர் 1200 engineers ஃபார் பாஷ். நான் ஹையர் பண்ணியிருக்கணும் 1200 பேரை. 1200 பேரை ஹையர் பண்ண டார்கெட் எனக்கு வச்சிருக்காங்க கம்பெனில. ஆனா நான் 2 நாள் போராடி 6 பேரை கூட்டிட்டு போய் ஃபிளைட் புக் பண்ணி ஹோட்டல் புக் பண்ணி தங்கி இவ்வளோ ஒர்க் பண்ணி கடைசியா நான் ஹையர் பண்ணது 4 பேர் தான். என்னைக்கு நான் வந்து 1000 பேரை தாண்டி ஹையர் பண்ண போறேங்கிற ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் பயங்கரமா எனக்கு. ஐ ஹேட் அ பிளாக் நிறைய எழுதுவேன். அப்போ நான் பிளாக்ல வந்து எழுதினேன், இன் சர்ச் ஆஃப் அன் என்ஜினியர்னு ஒரு பிளாக் எழுதியிருந்தேன். இன்ஜினியரிங் எஜுகேஷன் படு மோசமா இருக்கு, குவாலிட்டி இல்லை, ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறது இல்லை, ப்ராக்டிக்கல் எக்ஸ்போஷர் இல்லை, ப்ரோக்ராமிங் நாலேஜ் கிடையாது, இன்ட்ரெஸ்ட் எடுத்து வரதே இல்லை, சும்மா அப்படியே உள்ள வரான், இன்ஜினியரை கண்டுபிடிக்கவே முடிய மாட்டேங்குது, ஒரு இன்ஜினியரே இங்க கிடையாது இந்த நாட்டில், ஒரு குவாலிஃபைடு ஒரு நல்ல தரமான ஒரு பொறியியல் வல்லுநர் வந்து ஒரு கம்பெனி ஹையர் பண்ணணும்னா அவ்வளோ போராட வேண்டியிருக்கு அப்படின்னு என்னோட ஃப்ரஸ்ட்ரேஷன் எல்லாம் அப்படியே கொட்டி தீர்த்திருந்தேன். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க, ஏன் இப்படி நீ ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டடா இருக்க, இதை ஏன் நீ பாசிட்டிவா பார்க்க கூடாது, ஐம் அ சைக்காலஜிஸ்ட், ஓகே, ஐம் அ சைக்காலஜிஸ்ட், ஐ டு லாட் ஆஃப் ஒர்க் ஆன் பாசிட்டிவ் சைக்காலஜி. நீ நிறைய பாசிட்டிவ் சைக்காலஜி பத்தி பேசுறியே, ஏன் இவ்வளவு கம்ப்ளைண்ட் பண்ற, why can't you do something about it அப்படின்னு சொல்லும் போதுதான் என்ன பண்ண, இன் சர்ச் ஆஃப் அன் இன்ஜினியரிங்கிற கம்ப்ளைண்ட்டையே வந்து ப்ரீஃபேஸா எடுத்துக்கிட்டு ஒரு புக்கா டெவலப் பண்ணேன். என்னெல்லாம் வேணும் ஒரு இன்ஜினியரிங் காலேஜுக்குள்ள வரணும்னா, உள்ள வந்தப்பறம் என்னெல்லாம் பண்ணணும், ஒரு 4 வருஷம் ஒரு நல்ல கம்பெனில பிளேஸ் ஆகணும்னா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கான்டென்ட்லாம் எடுத்துட்டு புக்கா எழுதின புக்கு தான் வந்து என்னோட முதல் புத்தகம்
become an engineer, not just an engineering graduate. நீங்க அமேசான்லயோ ஃபிளிப்கார்ட்லயோ போய் சர்ச் பண்ணி யூ கேன் பை த புக். அது ஒரு 12 சாப்டர் புக். அது யூ கேன் பிக் அப், யூ கேன் லேர்ன். அதே புக்கு தான் வந்து நம்ம பிரின்சிபல் சார் வந்து தமிழ்ல மொழிபெயர்த்திருக்காரு. நீங்க காலேஜ் வரும்போது சார்ட்ட பேசுங்க. நீங்க தமிழ்ல படிக்கணுமா இருந்தா சாரோட தமிழ் புக் எடுத்து நீங்க படிக்கலாம். இங்கிலீஷ்ல படிக்கணுமா இருந்தா ஆன்லைன்ல வாங்கி படிக்கலாம். என்னன்னா இந்த புக் என்ன பண்ணுன்னா ஒரு 4 வருஷம் நீங்க எப்படி ஒரு வல்லுநர் ஆகணும்னு சொல்லி கொடுக்கும். அந்த ஹோல் கிரக்ஸ் வந்து நிறைய அதில் புக்ஸ்ல இருக்கும், தியரட்டிக்கல் கான்செப்ட்ஸ் இருக்கும். ஐ எம் நாட் கோயிங் டு கோ டு புக்குள்ள போக மாட்டேன். நிறைய கதைகள் உங்களுக்கு சொல்ல போறேன். நான் பார்க்குற கதைகள். நான் என்ன பார்க்குறேன்னா, அப்போ 2012 இந்த புக் எழுதுனேன். இன்ஜினியரிங் காலேஜ் வந்து சரியில்லை, படிப்பு டிகிரிஸ் இல்லை, ப்ராப்ளம்ஸ் நிறைய இருக்கு, பிளேஸ்மெண்ட் வந்து நடக்குது, ஆனால் எம்ப்ளாயபிலிட்டி வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. லெஸ் தென் 10% தான் எம்ப்ளாயபிளா இருக்காங்க பசங்க. காலேஜ் வராங்க, டிகிரி எல்லாம் வாங்குறாங்க, ஆனா பிளேஸ்மெண்ட்ல வந்து பிளேஸ்மெண்ட் கிளியர் பண்ணி ஒரு பெரிய கம்பெனிக்கு வேலைக்கு போக முடியலங்கிற கம்ப்ளைண்ட் வந்து எனக்கு அப்ப இருந்துச்சு 2012. அப்புறம் தான் தனுஷ் எல்லாம் படம்லாம் எடுத்தாங்க, VIP 1 பார்ட் 1 பார்ட் 1 எல்லாம் சொல்லி. இன்னைக்கு வந்து 6-7 ஆண்டுகளுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த சூழ்நிலை எப்படி இருக்கிறதுன்னு கேட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் மோசமா தான் போயிருக்குன்னு சொல்லுவேன். நிறைய மாணவர்கள் வந்து ஏதோ ஒரு காரணத்துக்கு, ஏதோ ஒரு ரீசன், பியர் ப்ரெஷரால, ஃப்ரெண்ட்ஸால, ஃபேமிலியால, ஏதோ ஒரு காரணத்துக்கு they come to engineering college. உள்ள வந்த அப்புறம் இது எப்படி அப்ரோச் பண்றதுன்னு தெரியல, என்ன பண்றதுன்னு தெரியாததுனால வந்து 4 வருஷம் இருப்பாங்க, டிகிரி வாங்கியிருப்பாங்க, கொஞ்சம் பேர் டிகிரி வாங்க மாட்டாங்க, மேக்ஸ் 1 மேக்ஸ் 2 மேக்ஸ் 3 எல்லாம் கூடவே வரும், அரியர் வச்சிருப்பாங்க, கடைசி வரைக்கும் பாஸும் பண்ண மாட்டாங்க, அப்புறம் வெளில வந்து வேலை இருக்காது. நிறைய ப்ராப்ளம்ஸ் நம்ம ஃபேஸ் பண்றோம். இது எதனால ஃபேஸ் பண்றோம், இது எப்படி சால்வ் பண்றது, நீங்க வந்து எப்படி இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை சரியா பயன்படுத்திக்க முடியும், இன்னொரு 4 வருஷம் என்ன பண்ணினா நீங்க படிச்சு முடிச்சு வெளியில வரும்போது ஒரு நல்ல இன்ஜினியரா வெளியில வந்து ஒரு நல்ல ஒரு கம்பெனில பிளேஸ்மெண்ட் வாங்கி ஒரு கெரியரை பில்ட் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு பார்வை தான் உங்களுக்கு நான் கொடுக்க போறேன். கவனமா கேளுங்க. வேற எங்க இருந்தீங்கனாலும், நீங்க வீட்ல இருந்து அட்டெண்ட் பண்ணுவீங்க, வெளியில இருப்பீங்க, எங்க இருந்தாலும் அமைதியான இடத்துல உட்கார்ந்துருங்க. டேக் அ பென், பென்சில், பேப்பர். I'll give you 30 seconds. Everybody please take a notebook. ஒரு நோட்புக் எடுத்துக்கோங்க, பென் பென்சில் எடுத்துக்கோங்க. ஸ்டார்ட் டேக்கிங் நோட்ஸ். இது வந்து கோர்ஸ்ல இல்ல, பட் ஐ வாண்ட் டு சே, நான்லாம் படிக்கும்போது ஒரு 20 வருஷம் முன்னாடி இன்ஜினியரிங் காலேஜ்ல நிறைய நோட்ஸ் எழுதுவோம். நான் கிளாஸ்ல நிறைய நோட்ஸ் எடுப்போம். நோட்ஸ்க்குன்னு தனியா நோட் புக்ஸ் இருக்கும், நிறைய கிளாஸ்ல நோட்ஸ் எடுப்போம். இன்னைக்கு நான் காலேஜுக்கு போய் பார்த்தா 90% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் நோட்ஸ் எடுக்கிறதே கிடையாது. கிளாஸ்ல நோட்ஸ் எடுக்கல அப்படின்னா புக்கை பார்த்து அப்புறமா படிச்சுக்கலாம்னு நினைச்சீங்கன்னா அது படிக்க முடியாது. கிளாஸ்ல ஃபேக்கல்டி பாடம் நடத்தும் போது அவங்க என்ன சொல்லி தராங்க அப்படிங்கிறத கீவேர்ட்ஸ் எழுதினீங்கன்னா தான் நீங்க நாளைக்கு நீங்களா தேடி படிக்கிறதுக்காக ஹெல்ப் பண்ணும். ஸோ ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் லெசன் ஐ வாண்ட் யூ டு லேர்ன் இஸ் டு நோட் டேக்கிங். கூகுள்ல போய் தேடி பாருங்க, எப்படி வந்து ஒரு மாணவனாக கிளாஸ் ரூம்ல உட்காந்து நோட்ஸ் எடுக்கிறது அப்படிங்கிறதுக்கு பெரிய ரிசர்ச் மக்கள் பண்ணியிருக்காங்க. நிறைய யூனிவர்சிட்டி வந்து ரிசர்ச் எடுப்பு, ஹவு டு எஃபெக்டிவ்லி டேக் நோட்ஸ், எப்படி ஒரு A4 ஷீட்டை வந்து 4 லைன் பிரிச்சு நோட்ஸ் எழுதி படம்லாம் வரைஞ்சு சம்மரி எழுதி வச்சோம்னா நம்ம நாளைக்கு ரெஃபர் பண்ணும்போது ஈஸியா இருக்கும், மறக்கவே மறக்காது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து ரிசர்ச் நடக்குது. ஸோ கோ டு கூகுள் அண்ட் சர்ச் ஆர்ட் ஆஃப் நோட் டேக்கிங், ஹவு டு டேக் நோட்ஸ் இன் கிளாஸ் ரூம் அப்படிங்கிறது வந்து முக்கியமான லெசன் யூ ஹாவ் டு லேர்ன். இதெல்லாம் நம்ம நிறைய பேர் சொல்லித்தரதே இல்லை ஸ்கூல்லையோ வீட்லயோ. காலேஜுக்கு வந்துட்டீங்க இல்லையா, காலேஜ்ல எல்லாமே ஸ்பூன் ஃபீடிங்கா இருக்காது. நீங்க போய் படிக்க வேண்டியது இருக்கும், சிலபஸ் இருக்கும், டெக்ஸ்ட் புக் இருக்கும். பட் யூ ஹாவ் டு, அப்படி படிக்கணும்னா முதல் ஸ்டெப், முதல் லெசன் என்னன்னா நோட் டேக்கிங் அப்படின்னு கத்துக்கங்க. ஸோ டேக் யுவர் நோட் புக், டேக் யுவர் பென் பென்சில். நான் சொல்ல போற விஷயங்களை வந்து எல்லாத்தையும் உட்காந்து அப்படியே வரி வரியா எழுத வேண்டாம். உங்களுக்கு எது பளிச்சுன்னு மைண்ட்ல தோணுதோ, முக்கியமான பாயிண்ட் படுதோ அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. கீப் ரைட்டிங் இட். அதுக்கப்புறம் சாயந்தரத்துக்கு மேல உட்காந்து கொஞ்சம் ஸ்டடி பண்ணி பாருங்க, இன்டர்நெட் எல்லாம் போய். முதல் நோட் என்னன்னா, உங்க நோட்ல வந்து முதல் நோட்டே வந்து யூ ஷுட் கோ அண்ட் லேர்ன் மோர் அபவுட் நோட் டேக்கிங் மெத்தட்ஸ். கிளாஸ் ரூம்ல ஒரு கல்லூரி மாணவனாக வகுப்பறையில் பயிலும் பொழுது எப்படி நோட்ஸ் எழுதுறது, எப்படி எழுதுனா அது ஷார்ப்பா இருக்கும், மறக்காம இருக்கும் அப்படிங்கறத பத்தி கொஞ்சம் தேடி பிடிச்சு இன்னும் சர்ச் பண்ணி ஸ்டடி பண்ணி அதை லேர்ன் பண்ணிட்டீங்கனாலே வந்து உங்களுக்கு உங்களுடைய 4 வருஷம் ஈஸியா இருக்கும் காலேஜில். ஓகேவா? ஒன்னு நோட் டேக்கிங். ரெடியா? ரெடி வித் நோட் புக்ஸ்? ஐ வாண்ட் டு சே எஸ் இன் தி chat box. ரெடியா? பென்சில் பேப்பர்லாம் ரெடியா இருக்கா உங்ககிட்ட? என்ன chat boxல நீங்க பேச வேண்டியிருக்குங்கன்னா சே எஸ் இன் chat box. எஸ் இன் chat box. சூப்பர், வெரி குட், வண்டர்ஃபுல், வெரி வெரி டைனமிக்கா இருக்கீங்க. ஐ எம் சோ ஹாப்பி டு see all chat messages coming in. சூப்பர். ஒரு 3 வருஷம் இருக்கும், 3 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு பெரிய கோயம்புத்தூர்ல ஒரு பெரிய பம்ப் மேனுஃபேக்சரிங் கம்பெனில வந்து ஒரு 1 day ஒர்க் ஷாப் நடத்துறேன் நான். அவங்களுடைய சேல்ஸ் லீடர்ஸ்க்காக வேண்டி 1 day ஒர்க் ஷாப் ஆன் சேல்ஸ் கம்யூனிகேஷன்.
அந்த 1 டே ஒர்க் ஷாப் நடந்துட்டு இருக்கும்போது என்னோட மொபைல் ஃபோன் எங்கேயாவது ஒரு ஓரத்தில் இருக்கும், எப்பவுமே நான் அதை பார்க்கவே மாட்டேன். லஞ்ச் பிரேக்ல எடுத்து பார்க்குறேன், ஒரு 13 மிஸ் கால் வந்திருக்கு ஒரு நம்பர்ல இருந்து. இவ்வளோ மிஸ் கால் வந்திருக்கு, இது யாரா இருக்கும்னு நினைச்சு நான் திரும்ப கால் பண்றேன். ஒரு தம்பி ஃபோன் எடுத்து, சார் என்னோட பேர் வந்து சோ அண்ட் சோ சார், என்னோட பிரின்சிபல் வந்து உங்க நம்பர் கொடுத்து உங்கள்கிட்ட பேச சொன்னாரு, நான் உங்களை மீட் பண்ணணும், வரலாமா சார் அப்படின்னு கேட்கறாரு. நான் ஒரு ஒர்க் ஷாப்ல இருக்கிறதுக்கன்னா சாயந்தரம் 6-7 மணி ஆயிடும், நம்ம வீக்கெண்ட்ல பார்க்கலாமா அப்படின்னு. இல்லை சார் ரொம்ப அர்ஜென்ட், எமர்ஜென்சி சார், நான் இன்னைக்கே உங்களை பார்த்தாகணும், எவ்வளவு மணியா இருந்தாலும் சொல்லுங்க, ராத்திரி 1 மணி நேரம் வர ரெடியா இருக்கேன், எங்க வரணும் நான் பார்க்கணும்னு ரொம்ப அடம் பிடிக்கிறார், பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு. சரி வேற வழி இல்லாம 8 மணிக்கு மேல வந்து நான் கோயம்புத்தூர்ல அவினாஷி ரோட்ல பீலமேட்ல ஒரு அபார்ட்மெண்ட்ல இருக்கேன்ப்பா, நீ அங்க அபார்ட்மெண்ட்டுக்கு வா, நான் கீழே வரேன், அங்க ஒரு வாக்கிங் ஏரியாவில் நம்ம நடந்துட்டே பேசலாம் அப்படின்னு சொல்லி தம்பியை வர சொல்றேன். அவர் 8:30 மணிக்கு வராரு, கால் பண்றாரு பேஸ்மெண்ட்ல இருந்து. நான் மாடியில, எங்க வீடு 4th ஃப்ளோர்ல இருக்கு, நான் லிஃப்ட்ல இறங்கி வந்து அந்த தம்பியை கூட்டிட்டு அப்படியே அபார்ட்மெண்ட் வாக் ஏரியால வாக் பண்றேன், நடந்துகிட்டே பேசுறேன், வாக் த டாக் மாதிரி. ஓகேவா, உன் பேர் என்ன, எங்க இருந்து வரீங்க, என் நம்பர் எப்படி கிடைச்சது, எதுக்கு வந்திருக்கீங்கன்னு பேசும்போது, சார் நான் ஒரு சின்ன கிராமத்துல பிறந்தேன், அம்மா அப்பா எல்லாம் கூலி வேலை செய்யறாங்க, +1 +2 ஸ்கூல்ல நல்ல மார்க் எடுத்தேன், நல்ல மார்க் எடுத்து கவுன்சிலிங்ல போய் கோயம்புத்தூர்ல ஒரு நல்ல காலேஜ்ல வந்து இடம் கிடைச்சது, உள்ள வந்துட்டேன். இப்போ திடீர்னு எங்க பிரின்சிபல் வந்து நம்பர் கொடுத்து உங்களை பேச சொன்னாரு. என்னன்னா, எனக்கு வந்து ஒரு ஜாப் வேணும் சார், 4 வருஷம் காலேஜுக்கு போனேன், திடீர்னு போன வாரம் வந்து கூப்பிட்டு, தம்பி காலேஜ் 4 வருஷம் முடிஞ்சதுப்பா, ஐடி கார்டை கழட்டி கொடுத்துட்டு நீ வெளியில போன்னு சொல்லி என்னை வெளியே அனுப்பி விட்டாங்க. 4 இயர் டிகிரி முடிஞ்சிருச்சு. இப்போ எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, எனக்கு ஒரு ஜாப் வேணும், நீங்க ஹெல்ப் பண்ண முடியுமா? நான் சொன்னேன், தம்பி நான் வந்து ஐ டோன்ட் ரன் அ ஜாப் கன்சல்டிங் கம்பெனி, ஐ எம் இன்டு ட்ரைனிங் அண்ட் கன்சல்டிங் அண்ட் கோச்சிங், அதான் நம்ம பிரைமரியில பண்றோம். ஸோ அதுதான் நான் பண்றேன்ப்பா, நான் வந்து உனக்கு ஏதாவது கோச்சிங் வேணா சொல்லு, ட்ரைனிங் வேணா சொல்லு, ஜாப் எனக்கு தேடி தரேன், அந்த ஒர்க் நான் பண்றது இல்லையே அப்படின்னு. இல்லை சார், நீங்க வந்து ஹெச்ஆரா இருந்திருக்கீங்க, நிறைய இண்டஸ்ட்ரி பாக்குறீங்க, நிறைய இடத்துக்கு போறீங்க, எங்கேயாவது ரெஃபர் பண்ணி எனக்கு ஏதாவது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க, ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்படியா, சரி எனக்கு ஒன்று பண்ணு, என்னோட ரெஸ்யூம், உன்னோட ரெஸ்யூம் வந்து எனக்கு மெயிலுக்கு அனுப்பு, உன் ரெஸ்யூம் எனக்கு அனுப்பிவிடு, நான் ரெஃபர் பார்த்துட்டு நான் ஒரு கம்பெனி ரெஃபர் பண்ணி தரேன் அப்படின்னு சொன்னோன்னே ஒரு லாங் சைலன்ஸ், ஒரு நிமிஷம் பேசவே இல்லை, அப்படியே நடந்துட்டே இருக்கும், சைலன்ஸா இருக்கு. என்னாச்சுப்பா நீ பேச மாட்டேங்கிறீங்க சார்? ஒரு சின்ன ப்ராப்ளம் சார். அதுல என்ன ப்ராப்ளம்னா, எனக்கு சார் 22 சப்ஜெக்ட் வந்து இன்ஜினியரிங் காலேஜ்ல அரியர் வச்சிருக்கேன் சார். எவ்வளவு சப்ஜெக்ட்? 22 பேப்பர் பாஸ் பண்ணவே இல்லை. மேக்ஸ் எல்லாம் அரியர், நிறைய பேப்பர் அரியர், செகண்ட் இயர்ல இருந்து அரியர் வச்சிருக்கான். 22 சப்ஜெக்ட் முடிச்சிருக்கான். 4 வருஷம் காலேஜ் டிகிரி கோர்ஸ் முடிஞ்சது, வெளியே வந்தாச்சு, ஆனா டிகிரி முடிக்கல இன்னும். டேய் இவ்வளவு அரியர் வச்சிருக்க, உங்க ரெஸ்யூம் வாங்கி அனுப்புனேன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன திட்டுவான், இது எதுக்கு அனுப்புறேன்னு சொல்லி. நான் இப்ப அனுப்ப முடியாது, என்ன பிரச்சனை, ஏன் நீ ஒழுங்கா படிக்கலையா, 10th 12th எவ்வளவு மார்க் வாங்கினேன், எப்படி இன்ஜினியரிங் காலேஜுக்கு வந்தேன்னு கேட்டா, சார் 10th வந்து 455 மார்க் வாங்கினேன் சார், +1 +2 1100 மார்க் வாங்கியிருக்கேன். நல்லா படிக்கிற பையன் தானே, இவ்வளவு மார்க் வாங்கியிருக்கே, அப்புறம் ஏன் இன்ஜினியரிங் காலேஜ்ல படிக்கல, என்ன பிரச்சனைன்னு கேட்டா, சார் ஃபர்ஸ்ட் இயர்ல வந்து நல்லா தான் படித்தேன், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருந்தாங்க, நல்லா படித்தேன், 75% மார்க் வாங்கி எல்லாம் பாஸ் பண்ணேன், நல்லா இருந்துச்சு. செகண்ட் இயர் போன அப்புறம் தான் எனக்கு வந்து ஒரு 7.5 சனி பிடிச்சிருச்சு அப்படின்னா. 7.5 சனியா, வாட் யூ மீன் அப்படின்னு கேட்டா, செகண்ட் இயர்ல வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மாறி டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள போனேன், அங்க வேற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் வந்தாங்க, ஹாஸ்டல்ல ஃப்ரெண்ட்ஸ் வேற மாதிரி அமைஞ்சாங்க. ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க, மச்சான் ஹாஸ்டல் போர்டா, ஹாஸ்டல் இருந்தா ஸ்டடியா இருக்குது, வார்டன் வந்து கொஸ்டின் கேட்கறாங்க, வெளியில போக முடியாது, டிவி இல்ல, செல்போன் யூஸ் பண்ண நிறைய ரூல்ஸ் இருக்கு, நம்ம சௌரியமா இருக்கணும்னா ஹாஸ்டல் ஒத்து வராது, வெளியில போயிடலாம்னு சொல்லிட்டு என்னையும் கன்வின்ஸ் பண்ணி பிரெயின் வாஷ் பண்ணி ஹாஸ்டலை காலி பண்ணிட்டு காலேஜுக்கு வெளியில போய் ஒரு வீடு ஒன்று வாடகைக்கு எடுத்து ஒரு 5-6 பேர் சேர்ந்து தங்கணும். அதோட என் வாழ்க்கை அஸ்தமனமாயி முடிஞ்சு போச்சு. ஏன்னு கேட்டா, அவன்லாம் பெரிய இடத்து பையன், நான் சாதாரண ஃபேமிலி, ஆனா அவன் காலேஜுக்கே வரமாட்டான், சினிமாக்கு போவான், ஊர் சுத்துவான், தண்ணி அடிப்பான், தம் அடிப்பான், ஆல் கைண்ட் ஆஃப் பேட் ஹேபிட்ஸ் அப்படியே போயிடுச்சு. ப்ராப்பரா காலேஜுக்கு வர்றதில்ல, அட்டண்டன்ஸ் ரொம்ப லேக் ஆச்சு, அட்டண்டன்ஸ் லேக் ஆனதுனால எக்ஸாமினேஷன் எழுத முடியல, அப்புறம் லேபரட்டரி ஒர்க்லாம் பண்றது இல்லை, இன்டர்னல் சப்மிட் பண்றது இல்லை, அசைன்மெண்ட் வைக்கிறது இல்லை, கிளாஸ்க்கும் வரதில்லை, டிபார்ட்மெண்ட்ல வந்து ஃபேக்கல்டி மெம்பரோட ஆர்குமெண்ட், ஹெச்ஓடிட்ட ஆர்குமெண்ட், சஸ்பென்ஷனு, இஷ்யூஸ், பிரின்சிபல் மீட்டிங்கு, கெட்ட பேரு, இப்படியே ஒரு மாதிரி ஒரு பேட் கேங்காவே ஃபார்ம் ஆகி அப்படியே 4 வருஷம் போயிருச்சு சார். திடீர்னு கூப்பிட்டு என்ன சொல்லிட்டாங்கன்னா, 4 வருஷம் முடிஞ்சது தம்பி, இனிமேல் நீ காலேஜ்க்கு வர முடியாதுன்னு வெளியே துரத்தி விட்டாங்க. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. என் கூட ஃபர்ஸ்ட் இயர்ல ஒன்னா இருந்தான் பாருங்க 4-5 ஃப்ரெண்ட்ஸ், நல்லா படிச்சோம் இல்லையா, அவன்லாம் வந்து கேம்பஸ்ல பிளேஸ் ஆகி ஒரு பெரிய கம்பெனில ஆஃபர் வாங்கிட்டான். 2 பேர் கம்பெனி ஜாயினே பண்ணிட்டான். இந்த மாசம் கடைசியில முதல் மாசம் சம்பளம் கையில வாங்கிடுவான். என் கூட ஊர் சுத்தினான் பாருங்க 4 பேர் ஃப்ரெண்ட்ஸ் செகண்ட் இயர்ல இருந்து, அவன்லாம் காணாம போயிட்டான், எங்க போனானே தெரியல. இப்ப நான் மட்டும் நிர்கதியாக ரோட்ல நிக்கிறேன், ரூம் ஃபீஸ் கட்டணும், மெஸ் சாப்பாட்டுக்கு ஹோட்டல் பணம் கட்டணும், செலவு கையில காசு இல்ல,
அம்மா அப்பா கூலி வேலை செய்யறாங்க, பையன் படிச்சு முடிச்சு ஒரு பெரிய வேலைக்கு போவான்னு கனவோட உட்காந்துருக்காங்க. அவங்ககிட்ட வந்து இவ்வளவு அரியர்னு சொல்ல கூட கிடையாது. எனக்கு என்ன பண்றதே தெரியல லைஃப்ல. அப்படியே கண்ணை கட்டி காட்டுவிட்ட மாதிரி இருக்கு. ஐ டோன்ட் நோ வாட் டு டூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு நான் வந்து ஒரு 5 ஃபீட் வச்சுக்கோங்க, 6 அடி இவ்வளவு உயரமா இருக்கேன். அப்படியே கண்ணில் தண்ணி அப்படியே அழுகுறான், தேம்பி தேம்பி அழுகுறான். டேய் அழுகாதடா, இரு நான் ஏதாவது பண்ணலாமான்னு பார்க்கலாம். நீ என்ன படிச்சிருக்க? எலக்ட்ரானிக்ஸ் படிச்சிருக்கியா? சரி, ஏதாவது கொஞ்சம் எலக்ட்ரானிக்ஸ் தெரியுமா உனக்கு? ஒரு ஒரு பிரெட் போர்டு எடுத்து ஒரு ஐசி எல்லாம் வச்சு சால்டரிங் பண்ண தெரியுமா? ஒரு ஒயர் கனெக்ட் பண்ண தெரியுமா? கொஞ்சம் எலக்ட்ரானிக்ஸ் ஒர்க் ஏதாவது தெரியுமா அப்படின்னு கேட்டா, சார் எலக்ட்ரானிக்ஸ்லாம் எனக்கு எதுவுமே தெரியாது. நான் காலேஜுக்கே பெரும்பாலும் போகல. லேபரட்டரிக்கு எப்பாவது போயிருப்பேன், பசங்க எல்லாம் பண்ணுவாங்க, அப்படியே கேங்கில் நிற்பேன், வந்துருவேன். I don't have much of electronic circuits, diodes என்ன, டிரான்சிஸ்டர்ஸ் என்ன, ஆம்பிளிஃபயர்ஸ் என்ன அப்படின்னு அவன் படித்த துறை சார்ந்த டொமைன் நாலேஜ்ல வந்து நாலேஜும் கிடையாது, ப்ராக்டிக்கல் எக்ஸ்போஷரும் கிடையாது, எதுவுமே தெரியாது. சரி, நீ படிச்ச டொமைன் தான் உனக்கு தெரியல, கேன் யூ ப்ரோக்ராம், கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் பண்ண தெரியுமா? அதாவது ஜாவா, பைத்தான் தெரியுமா? ஏதாவது சின்ன ஒரு சந்தில் இருக்கிற குட்டி மொபைல் அப்ளிகேஷன் கம்பெனிலையோ எங்கேயாவது ஒரு சின்ன ஒரு ஸ்மால் ஐடி கம்பெனியில் சேர்த்து விட்றேன்டா, ஏதாவது ப்ரோக்ராமிங் பண்ண தெரியுமான்னா, கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் எல்லாம் வந்து +1 +2ல படித்தோம். அப்புறம் செகண்ட் இயர் இன்ஜினியரிங் காலேஜில் ஏதோ சி, பைத்தான் வந்துச்சு. ஆனால் நான் பெருசாக படிக்கல, அந்த காலேஜ்க்கு ஒழுங்காக போய் படிக்கலையே. ப்ரோக்ராமிங் எல்லாம் எனக்கு கோடிங்கோ ப்ரோக்ராமிங்கோ டீப்பாக எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டான். டொமைன் நாலேஜும் கிடையாது, கம்ப்யூட்டர் எக்ஸ்பர்டீஸும் கிடையாது. சரி, இந்த 2 தான் இல்லை, ஓரளவுக்கு இங்கிலீஷ்ல நீ பேசுவியா? ஒரு சேல்ஸ் ஜாப் ட்ரை பண்ணலாமா? நிறைய பைஜூஸ் மாதிரி ஏதோ ஒரு கம்பெனியில வந்து நம்ம ரெஃபரன்ஸ் மூலமா சேல்ஸ் மார்க்கெட்டிங்ல போய் ஏதாவது ட்ரை பண்றியா? ஒரு ஃபார்மா கம்பெனி இருக்கும், எங்கேயாவது இடத்துல சேல்ஸ் ஜாப் ட்ரை பண்றேன்னு கேட்டா, சார் நான் காலேஜுக்கு முன்னாடிலாம் தைரியமா இருப்பேன் சார், இப்போ 4 வருஷத்துல வந்து ஊர்லாம் சுத்தி எனக்கு கான்ஃபிடன்ஸே இல்லை, என்னால முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு போயிடுச்சு, லைஃபே முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறேன். நான் இங்கிலீஷ்லாம் ஃப்ளூயன்சிலாம் மறந்துருச்சு, தமிழ்லயே பேசி ஊர் சுத்தி நான் பழகிட்டேன். இங்கிலீஷ் ஃப்ளூயன்சிலாம் ஐ லாஸ்ட் டச் வித் லாங்குவேஜ். I can't fluently go and talk to people, convince and sell something. அப்படிங்கிற மாதிரி ஒரு சேல்ஸோ கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இல்லை. இப்போ டொமைன் நாலேஜும் இல்லை, செகண்ட் வந்து கம்ப்யூட்டர் நாலேஜும் கிடையாது, இங்கிலீஷ் ஆங்கில அறிவையும் ஆழமா வளர்த்துக்கல. சரிதான், எதுவுமே தெரியாதுங்கிறையே. கார் ஓட்ட தெரியுமா உனக்கு? டிரைவிங் லைசன்ஸ் இருக்கா? எங்கேயாவது ஒரு கால் டாக்ஸி டிரைவராவது போறியான்னு கேட்டா, அது எப்படி சார் இன்ஜினியரிங் காலேஜ்லாம் படிச்சு டிரைவர் வேலைக்கு போறது? ஒரு சுய கௌரவம் தடுக்குது. நீ தான் படிக்கவே இல்லையாடா, சும்மா தான் காலேஜ் போனேன், இன்னும் டிகிரியே முடிக்கல, இவ்வளவு அரியர் இருக்கு, ஏதோ ஒரு வேலை செய்யலாம் இல்லைன்னா அவன் அப்படியே தயங்குறான். இப்படி 2-3 வருஷம் ஆச்சு. நீ சரி, நீ முதல்ல போய் ஒரு 6 மாசம் உட்காந்து அரியர்லாம் கிளியர் பண்ணி முடிச்சுட்டு அப்புறமா வா, ஏதாவது பண்ணலாம் நான் அனுப்பிவிட்டேன். அதுக்கப்புறம் அந்த பையன் திரும்பி வரவே இல்லை. எப்போ வாட்ஸ்அப்ல வருவான், இன்னும் அரியர் இருக்கு சார், இன்னும் அரியர் இருக்கு சார்ன்னு சொல்லுவான், எங்கேயோ ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒர்க் பண்றான்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறைய மாணவர்கள் நான் பாக்குறேன். காலேஜுக்கு போறாங்க, ஏதோ ஒரு காரணத்துக்குள்ள வந்துட்டாங்க, அப்பா சொன்னாங்க, அம்மா சொன்னாங்க, யாரோ ப்ரெஷர், ஃப்ரெண்ட்ஸ் வந்தாங்கன்னு சொல்லிட்டு பி எடுத்தாச்சு. உள்ள வந்த அப்புறமா 4 ஆண்டுகள் வந்து ஒரு அக்கறையோட ஆழமா படிச்சு ப்ராக்டிக்கல் நாலேஜ் பில்ட் பண்ணிக்காமையே அப்படியே டைம் பாஸ் பண்ணிட்டு அரியர்லாம் வச்சுட்டு இங்கிலீஷ் கம்யூனிகேஷனும் வளர்த்துக்காம எந்த அறிவையும் எந்த திறனையும் வளர்த்து கொள்ளாமல் 4 ஆண்டுகள் அப்படியே டைம் பாஸ் பண்ணிட்டு அப்படியே நாளை கடத்திட்டு, வயசு மட்டும் அதிகமா இருக்கும், ஆள் மட்டும் பெருசா இருப்பான், அறிவோ திறமையோ எபிலிட்டியோ வளர்ந்திருக்காது. அந்த மாதிரி வரக்கூடிய மாணவர்கள் நிறைய பேர் இன்னைக்கு இருக்காங்க. அவங்க எல்லாரும் தான் வந்து பிகம்ஸ் விஐபி, வேலையில்லா பட்டதாரிகளா வெளில வர்றாங்க. அதனால என்ன சொன்னா என்ன சொல்றது, பிஇ படிக்காத உனக்கு வேலை கிடைக்காது, 19 சொல்லிட்டான், பிஇ படிச்சா வேஸ்ட், இன்ஜினியரிங் காலேஜ் போவானான்னு சொல்லி எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. டிவியில, மீம்ஸ்ல, காமெடி ஷோல, எல்லா இடங்கள்லயும். ஆனா உண்மை என்னன்னா, இன்னைக்கும் கார்பரேட் வேர்ல்ட்ஸ்ல வந்து ஒரு நல்ல இன்ஜினியர் கிடைச்சா மெனி கம்பெனிஸ் வுட் லவ் டு ஹையர் இமீடியட்லி. எனக்கு தெரியும் எவ்வளோ ஹெச்ஆர் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க இண்டஸ்ட்ரியில, ஒரு நல்ல ஸ்டூடெண்ட் ஹையர் ஸ்ட்ரகிளிங் டு ஹையர் குட் இன்ஜினியர், அவ்வளோ ரிக்குவயர்மெண்ட்ஸ் இருக்கு மார்க்கெட்ல. நான் கோயம்புத்தூர் இருக்கேன்ப்பா, கோயம்புத்தூர்ல மட்டுமே எனக்கு தெரிஞ்சு ஸ்மால் மீடியம் கம்பெனிஸ்ல சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்ல ஒரு 150 வேகன்சிஸ் இருக்கும், இன்னும் இருக்கு. தேர் நாட் கெட்டிங் பீப்புள். ஆனா அந்த வேகன்சிக்கு உண்டான திறமையோடு அறிவோட மாணவர்கள் கிடையாது. வேலை தேடுறவங்க நிறைய பேர் இருக்கா மார்க்கெட்ல, ரெஸ்யூம் எடுத்துக்கிட்டு நிறைய பேர் இருக்காங்க. மெனி ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ஸ்ட்ரகிளிங் டு ஃபைண்ட் ஜாப். ஆனா வேலைக்கு ஏத்த தகுதியோட நிறைய பேர் இல்லை. அங்கதான் பெரிய கேப். புரியுதா உங்களுக்கு? இந்த நாட்டுல வந்து வேலை வாய்ப்பு இல்லைன்னு சொல்றாங்கல்ல, அது உண்மையிலேயே போய். அவ்வளோ வேலை இருக்குது, அவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஆனா அதுக்கு சரியான திறமையோடு அறிவோடு கொஞ்சம் வளர்த்து கொண்டு கொஞ்சம் அதை மீட் பண்ற மாதிரி வந்தாங்கன்னா டக்குன்னு கம்பெனி ஹையர் பண்ணிடும். ஆனா அதை மீட் பண்ற மாதிரி வரமாட்டேங்கிறான். ஏன் வரமாட்டேங்கிறான்னா,
நம்ம எல்லாருமே இன்னைக்கு கம்ப்ளீட்லி டிஸ்ட்ராக்டட் வேர்ல்டு இருக்கும். எவ்வளவு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் நமக்கு இல்லையா? ஸ்மார்ட் போன்ஸ் இருக்கு, ட்விட்டர் இருக்கு, ஃபேஸ்புக் இருக்கு, இன்ஸ்டாகிராம் இருக்கு, ஸ்னாப்சாட் இருக்கு. so many platforms to distract ourselves. செல்ஃபி உலகத்துல இருக்கோம் நம்ம. எந்த நேரமும் டேட்டா கனெக்ஷன் ஃப்ரீயா கொடுத்துட்றான், லோ ப்ரைஸ்ல கிடைக்குது, எல்லார்ட்டையும் ஸ்மார்ட் போன் இருக்கு. எவ்வளவு பேர் நம்ம ஸ்மார்ட் போன்ஸை ஸ்மார்ட்டா யூஸ் பண்றோம் சொல்லுங்க பார்க்கலாம். எவ்வளவு பேரை ஸ்மார்ட் போன் யூஸ் பண்ணுது? இந்த கேள்விக்கு நீங்க ஆழமா திங்க் பண்ணுங்கன்னா, இளம் மாணவர்கள் மாணவியர்கள், நீங்க உங்க ஸ்மார்ட் போனை கண்ட்ரோல் பண்றீங்களா இல்ல உங்க ஸ்மார்ட் போன் உங்களை கண்ட்ரோல் பண்ணுதா? தூங்க போறோம், தூங்கி எந்திரிச்சோன்னு முதல் நாள் என்ன பண்றோம்? முன்னாடி எல்லாம் பிரஷ் பண்ணுவோம், பாத்ரூம் போவோம். இப்ப அப்படி இல்ல, கண்ணை முழிக்கிறதுக்கு முன்னாடியே கையை தலகாணி கடியை தொலாவி எடுத்து செல்போன் இருக்கான்னு முதல்ல எடுத்து இன்னைக்கு எவ்வளவு லைக் வந்திருக்கு, இன்ஸ்டாகிராம் நைட் ஒரு போஸ்ட் போட்டோமே என்ன ஆச்சுன்னு தான் பாக்குறோம். We are completely addicted to smart devices. காலையில கண்ணை முழிக்கிறதுக்கு முன்னாடி ஆரம்பிக்கிற ஸ்மார்ட் போன் வந்து நடுராத்திரி போர்வக்குள்ளேயும் லைட் எரிஞ்சிட்டே இருக்குது. எதையோ ஸ்வைப் பண்ணி பார்த்துட்டு இருக்கிறோம், எதையாவது பண்றோம் அந்த ஸ்மார்ட் போன்ல. யூஸ்ஃபுல்லா பண்றோமான்னு கேட்டா 99% நோ. இல்லைன்னா சினிமா பின்னாடி போயிருக்கிறோம். அஜித்தா விஜயா அப்படின்னு சொல்லி எவனோ ஒரு நடிகன் பின்னாடி அவனுக்கு கொடை பிடிச்சு, அவனுக்கு புகழ் பாடி, அவனை பத்தி ஃபேஸ்புக்ல எழுதி, ட்விட்டர்ல எழுதி தேவையில்லாத டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். நமக்கு வாழ்க்கைக்கு என்ன வேணும், நம்ம என்ன பண்ணுங்கிற திங்கிங் நிறைய பேருக்கு இல்லவே இல்லை. அப்படியே ஒரு லைஃப் போற போக்குல அப்படியே போயிட்டு இருக்கணும். ஒரு பெரிய ஆட்டு மந்த கூட்டம் மாதிரி நம்ம ஆயிட்டோம் சமுதாயம். அப்படி நம்மளை வச்சிருக்கிறதுல வந்து எல்லாருக்கும் சௌரியம் தான். அரசியல்வாதிகளுக்கு சௌரியம், பிசினஸுக்கு சௌரியம், ஐபிஎல் நடத்தணும்னு சௌரியம். ஏன்னா எப்படியும் உங்களுக்கு டைம் வந்து யூ கேன் ஸ்நாச் அவே. இன்னைக்கு the biggest currency in the world, புரிஞ்சுக்கோங்க, understand this, the biggest currency in the world is time and focus. யார் வந்து அடுத்தவனோட டைமையும் ஃபோக்கஸையும் ஸ்நாச் பண்ணி எடுத்துக்க முடியுமோ they become super rich people. பப்ஜின்னு ஒரு கேம் இருக்கு, எல்லாம் விளையாடுறீங்க கரெக்டா? பப்ஜியோட ரெவென்யூ எங்க இருந்து வருது? the more and more time you spend on the game, more and more you focus on the game, that those guys earn more and more money. ஃபேஸ்புக்ல, யூடியூப்ல எவ்வளவு சேனல்ஸ் இருக்கு, காமெடி சேனல்ஸ், மொக்க சேனல்ஸ், 90s கிட்ஸ்ன்னு போடுறான், சம்பந்தம் இல்லாம எதையாவது ஒரு ஸ்லீசியா ஒரு கேவலமான ஒரு காமெடியை வந்து காமெடின்னு போடுறான். நம்ம எல்லாம் உட்காந்து பார்த்துட்டு இருக்கிறோம், மில்லியன் வியூஸ் வருது அவனுக்கு. he is making money. how? by your focus or attention. நம்மளுடைய கவனத்தையும் நம்முடைய அட்டென்ஷனையும் நம்மளுடைய டைமையும் திருடி திருடி இன்னைக்கு பல பேர் வந்து they are making millions of money. நம்ம அது தெரியாமையே எல்லாத்துக்கும் கொடுத்துறோம் ஃப்ரீயா. நமக்கு அது தெரியறது இல்லை, ஆனா அது கையில எண்ணி போறது இல்லை இல்லையா? காசுனா எண்ணி கொடுப்போம், நமக்கு தெரியும் குறைய குறைய. நம்ம டைம் வந்து நமக்கு தெரியாது டைம் போறது, நம்ம அட்டென்ஷன் போறது நமக்கு தெரியாமே நம்ம விட்டு போயிடுது டைமும் அட்டென்ஷனும். இதை லூஸ் பண்றதுனாலேயே வந்து many young professionals, young people are not having clarity about life and career. எனக்கு நீங்க now I want to talk to you very personally. எனக்கு chat box வந்து சொல்லுங்க, உங்களுக்கு தெரிஞ்சு உங்க வாழ்க்கையில நீங்க +2 முடிச்சு காலேஜுக்கு வரீங்க இல்லையா, உங்க வயசுல உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல, கிளாஸ் சர்க்கிள்ல, உங்க கிளாஸ்மேட்ஸ்ல, உங்க அண்ணா தம்பி அத்தை மாமா நீஸ் நெஃப்யூ, உங்க ஃபேமிலி சர்க்கிள், உங்க தெருவுல, உங்க ஊர்ல உங்களுக்கு தெரிஞ்ச எவ்வளோ யங் பீப்புள் உங்களுக்கு தெரியும் who are passionate about life and career. வாழ்க்கையில பெருசா ஒன்ன சாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு வெறியோடு ஐஏஎஸ் ஆயிடணும், டாக்டர் ஆயிடணும், இன்ஜினியர் ஆயிடணும், லாயர் ஆயிடணும், ஒரு பிசினஸ்மேன் ஆகணும், இந்த மாதிரி பண்ணணும் லைஃப்ல அப்படிங்கிற ஒரு குறிக்கோளை வச்சுக்கிட்டு அதற்காக வேண்டி கடுமையாக உழைக்கக்கூடிய இளம் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் வந்து உங்களுக்கு எவ்வளவு பேர் தெரியும்? சேட் பாக்ஸ்ல ஒரு நம்பர் கொடுங்க பார்க்கலாம். எனக்கு 2 பேர் தெரியும் சார், எனக்கு 3 பேர் தெரியும் சார், 10 பேர் தெரியும் சார். Come on chat box, I want everyone to give me a number. 3, 2 அந்த மாதிரி எனக்கு யாருமே தெரியாது சார் அப்படிங்கிறாங்க. வெரி frank. 1, 2, 3, 4. okay, no one I can see. less than 5. thank you ma. 1, no sir, nobody. Deepak says no, Yuvraj says no sir, Ramakrishna no sir, Sudhakar ஒருத்தர் தெரியும் எனக்கு அப்படிங்கிறார். சஷாங்க், மிதுன் வந்து 3 or 5 பேர் தெரியும் சார். கரெக்டா? புரியுதா உங்களுக்கு? இதே இன்னொரு கேள்வி கேட்கிறேன் பாருங்க. லைஃப்ல என்ன பண்ணே தெரியாது, இன்ஜினியரிங் படிக்கணுமா, இன்ஜினியரிங் எந்த கோர்ஸ் படிக்கணும், என்ன ஆக போற லைஃப்ல, என்ன மாதிரி கோல் வச்சுக்கலாம்,
ஏதாவது ஒரு குறிக்கோளே இல்லாம எந்த ஒரு அக்கறையும் இல்லாம அப்படியே டைம் பாஸ் பண்ணிட்டு ஐபிஎல் மேட்ச் பார்த்துட்டு டிக்டாக் பார்த்து மியூசிக்கலை பார்த்து ஃபேஸ்புக்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு பிரயோஜனம் இல்லாம வாழ்க்கைய ஒரு டைரக்ஷனே இல்லாம ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய யங் பீப்புள் எவ்வளவு பேர் உங்களுக்கு தெரியும்? கமான் chat பாக்ஸ். more than 15. lot of people. unaccountable. கரெக்ட் தானே? uncountable. many. இதான் ரியாலிட்டி கண்ணா. புரியுதா உங்களுக்கு? இந்த உலகமே இப்படிதான் இருக்கும். இட்ஸ் அ பிரமிட் வேர்ல்ட் ஆக்சுவலி. புரியுதா உங்களுக்கு? பிரமிட் வேர்ல்ட். சூப்பர் ரிச் வந்து மேல இருப்பான் டாப் பிரமிட்ல. ஒரு 3% இருப்பான். அம்பானி மாதிரி, இல்ல ஜெஃப் பெசோஸ் மாதிரி அமேசானை பில்ட் பண்ணவ மாதிரி, இல்ல வாரன் பஃபே மாதிரி சூப்பர் ரிச், எதர் பிகாஸ் ஆஃப் த ஃபேமிலி இன்ஹெரிட்டன்ஸ் ஆர் அவனே பிசினஸ் பில்ட் பண்ணியிருப்பான், அவனே பணம் சம்பாதிச்சிருப்பான், பெரிய கரியர்ல இருப்பான். அந்த சூப்பர் ரிச் எக்கானாமிக்ல பாத்தீங்கன்னா எல்லாமே பிரமிடு தான். சூப்பர் ரிச்ங்கிறது டாப்ல ஒரு 10% இருக்க மாட்டான், ஒரு 3% இருப்பான். அதுக்கப்புறம் அடுத்த லெவல். பட் காமன் புவர் பீப்புள் தான் நிறைய பேர் இருப்பாங்க உலகத்துல. திஸ் அப்ளைஸ் எவ்ரிவேர். பயங்கர பேஷனோட குறிக்கோளோட ஹார்ட் ஒர்க் பண்றவன் ஒரு 3% தான் மேல இருப்பான். மற்றவங்க எல்லாம் பிரமிடோட பாட்டம்ல இருப்பாங்க. என்ன பண்றதே தெரியாது. +2 வந்தாச்சு, காலேஜ் வந்தாச்சு, 18 வயசு முடிஞ்சது, ஓட்டர் ஐடியா வாங்கியாச்சு. ஐ கேன் டிசைட் ஹூ இஸ் பிரைம் மினிஸ்டர், ஹூ இஸ் மை சீஃப் மினிஸ்டர். அந்த அளவுக்கு எனக்கு வயசு வந்துருச்சு. ஆனாலும் நான் என்ன பண்ண போறேன் வாழ்க்கையில, என்னோட ஃபியூச்சர் என்னன்னு யோசிக்கவே மாட்டேன். நான் கரியரை பத்தி எந்த தாட்டும் கிடையாது. இந்த மாதிரி இருந்தோம் அப்படின்னா ஃபியூச்சர் இஸ் கோயிங் டு பி வெரி வெரி டிஃபிகல்ட். ஏன்னா உலகம் காம்படிஷன் நிறைந்த உலகமா இருக்கு. குறிப்பா நம்ம நாடு வந்து காம்படிஷன் ஒண்ணு, செகண்ட் வந்து கிரவுடு காம்படிஷன் வந்து நாட் ஓன்லி டெக்னாலஜி காம்ப்ளெக்சிட்டி கிடையாது, மக்கள் தொகை. இந்தியாவோட 1.3 பில்லியன் பாப்புலேஷன்ல வந்து 70% மேல யங்ஸ்டர்ஸ் லைக் யூ, 50% மேல வந்து லெஸ் தென் 24 இயர்ஸ் ஏஜ் அப்படின்னு சொல்றான். புரியுதா உங்களுக்கு? இந்திய மக்கள் தொகையில பாதி லெஸ் தென் 24 இயர்ஸ் ஏஜா இருக்காங்க, உங்க வயசுல இருக்காங்க. அப்ப இவ்வளவு பாப்புலேஷன் இருக்கா, எங்க போனாலும் கூட்டம் தான். நீட் எக்ஸாம் எழுத போங்க, பயங்கர காம்படிஷன். ஜேஇ எழுத போங்க, அவ்வளவு காம்படிஷன். ஐஏஎஸ் யூபிஎஸ்சி எழுத போங்க, ஹியூஜ் காம்படிஷன். ஒரு பேங்க் எக்ஸாம் எழுத போனா காம்படிஷன். ட்ரெயினுக்கு ரிசர்வ் பண்ண போனா அவ்வளவு காம்படிஷன். எல்லா இடத்துலயும் காம்படிஷன் தான். அப்ப இவ்வளவு போட்டி நிறைந்த உலகத்துல நீங்க உயிர் வாழணும், நீங்க சமாளிக்கணும் அப்படின்னா, பிசினஸ் பில்ட் பண்ணணும் அப்படின்னா, கெரியர் பில்ட் பண்ணணும் அப்படின்னா, யூ ஹாவ் டு பி இன் தி டாப் ஆஃப் த பிரமிட். பிரமிட் டாப்புக்கு நீங்க போய் ஏறி போனா மட்டும்தான் நீங்க சர்வை பண்ண முடியும். பிரமிடோட கீழேயே இருப்பேன் நான் அப்படின்னா யூ கான் சர்வை. அப்ப இந்த 4 வருஷம் நம்ம மாணவர்கள் சிஐடிக்குள்ள வரும்போது என்ன பண்ணணும்னா, 4 வருஷம் முடிஞ்சு போகும்போது படிப்படியா மேலே ஏறி டாப்ல போய் நிக்கணும். டொமைன் நாலேஜ் பில்ட் பண்ணிக்கணும். நீங்க எந்த டிபார்ட்மெண்ட் மாதிரி, மெக்கானிக்கல், சிவில், கம்ப்யூட்டர் சயின்ஸ், எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரிக்கல், நீங்க படிக்கிற துறை சார்ந்த அறிவு ஆழமா கொஞ்சம் டீப்பா இறங்கி போய் நிறைய புக்ஸை ரெஃபர் பண்ணி, லைப்ரரியில உட்காந்து ஃபேக்கல்டி மெம்பர்ஸ் டவுட்ஸ் கேட்டு, ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து படிச்சு, ஆன்லைன்ல லேர்ன் பண்ணி, டெக்னாலஜி கத்துக்கிட்டு டீப்பா உள்ள இறங்கி போய் உங்கள் துறை சார்ந்த விஷயங்களை நிறைய கற்றுக்கொள்ள வேண்டும். நம்பர் 1. நம்பர் 2 வந்து நீங்க இன்னைக்கு எந்த ஃபீல்டு போனீங்கனாலும் யூ நீட் கம்ப்யூட்டர்ஸ், யூ நீட் சாஃப்ட்வேர், யூ நீட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ். குறிப்பா இன்ஜினியர்ஸ் இன்னைக்கு பாருங்க, ஒயிட் ஹேட் ஜூனியர்னு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 6 வயசுல கோடிங் கத்துக்க சொல்றான். அதெல்லாம் பயங்கர ஃபேக் மார்க்கெட்டிங், அதை நான் அக்ரி பண்ண மாட்டேன். ஆனா யூ as a BE ஸ்டூடெண்ட்ஸ் யூ நீட் கோடிங் டெஃபினெட்லி. யாரு கோடிங் வேணுமோ வேணாமோ தெரியாது, உங்களுக்கு கண்டிப்பா கோடிங் தெரிஞ்சிருக்கணும், பைத்தான் தெரிஞ்சிருக்கணும், நியூ டெக்னாலஜி, மொபைல் அப்ளிகேஷன் எப்படி டெவலப் பண்றாங்க, ஆண்ட்ராய்ட் கோடிங் எப்படி பண்றது, யூ ஷுட் நோ ஆல் தி கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் இன்டர்ஃபேஸ், டிசைனிங் சாஃப்ட்வேர். சிவில் படிச்சீங்கன்னா டிசைன் சாஃப்ட்வேர், ஆர்கிடெக்சர் சாஃப்ட்வேர், மெக்கானிக்கல் படிச்சீங்கன்னா சாஃப்ட்வேர்ஸ், டூல்ஸ், டெக்னாலஜிஸ், இதெல்லாம் இருந்தா மட்டும்தான் நீங்க யூ கேன் கெட் அ ஜாப் இன் தி ஃபியூச்சர். அப்போ ஒண்ணு வந்து டொமைன் நாலேஜ், துறை சார்ந்த அறிவை ஆழமாக கற்றுக்கொள்ள வேண்டும். செகண்ட், கம்ப்யூட்டர் சயின்ஸோட நாலேஜ், கம்ப்யூட்டர் நாலேஜ், ப்ரோக்ராமிங் நாலேஜ், கோடிங் நாலேஜ், அது கண்டிப்பா உங்களுக்கு இருக்கணும். தேர்ட் வந்து கம்யூனிகேஷன் ஸ்கில். நான் தமிழ் மீடியம்ல படிச்சேன் சார் அப்படின்னு இன்னும் சொல்லிட்டே இருக்க முடியாது. உலகம் எவ்வளவு ஃபாஸ்டா போயிட்டு இருக்கு இல்லையா? யூ ஷுட் ஸ்பெண்ட் லாட் ஆஃப் டைம் டு லேர்ன் இங்கிலீஷ் லாங்குவேஜ். பையன் வந்து 4 வருஷம் காலேஜ் படிச்சிருப்பான், இன்டர்வியூ வந்து உட்காந்துருப்பான், கொஸ்டின்ஸ் கேட்டோம்னா சார் தமிழ்ல சொல்லவும் சார்னு கேட்பான். ஏப்பானா சார் நான் தமிழ் மீடியம் சார். டேய், நீ தமிழ் மீடியம் 4 வருஷம் முன்னாடி ஸ்கூல்ல படிக்கும்போது, யூ ஆர் இன்ஜினியரிங் காலேஜ் ஃபார் 4 years நோ. என்ன பண்ண? படிக்காம படிச்சிருக்க மாட்டான்.
ஸோ த ஹோல் ஐடியாஸ் டொமைன் நாலேஜ் பில்ட் பண்ணிக்கணும். செகண்ட் ஒன் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் நாலேஜ் வேணும். தேர்ட் வந்து இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் ப்ரொஃபிஷியன்சி. இந்த மூணையும் பில்ட் பண்ணினீங்கன்னா மட்டும்தான் யூ வில் பி ஏபிள் டு கெட் அ ஜாப் இன் அ குட் கம்பெனி, குட் பிளேஸ்மெண்ட், குட் ஃபியூச்சர். இதுக்கு ரெடியா இல்லை அப்படின்னா பிலீவ் மீ, அடுத்த 4 வருஷம் உங்களுக்கு பயனாவே இருக்காது. இதுக்கு ரெடியா இருந்தீங்கன்னா மட்டும்தான் 4 வருஷம் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். புரியுதா உங்களுக்கு? Are you with me now? Quickly come on chat box and say yes, I am with you, sir. I said 3 points. துறை சார்ந்த அறிவு, கணினி அறிவு, ஆங்கில புலமை. இந்த மூன்றும் இருந்தால் மட்டும்தான் நாளைக்கு ஒரு பெரிய நிறுவனத்திலேயோ நீங்களா தொழில் முனைவோரா வர முடியும். இந்த 3 கண்டிப்பா வேணும். இந்த 3 இல்லைன்னா யூ கான்ட் சர்வைவ். இது ஒன்று. இஃப் யூ வாண்ட் டு பி குட் என்ஜினியர். செகண்ட் வந்து ஒரு கிளாரிட்டி கொண்டு வாங்க, லைஃப்ல என்ன பண்ண போறேன்னு. நான் ஒரு காலேஜுக்கு போயிருந்தேன் ஒரு வருஷம் முன்னாடி. இந்த மாதிரி ஒரு டாக், ஒரு 1 hour டாக் அபவுட் பிகம் அன் என்ஜினியர். ஒரு பொண்ணு வந்து, சார் நீங்க நல்லா சொன்னீங்க சார், உங்க புக்கெல்லாம் படிச்சேன் சார் நானு, ஆனா எனக்கு இன்ஜினியரிங் படிக்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இல்லை சார். ஐ டோன்ட் வாண்ட் டு பி அன் என்ஜினியர். நீங்க சொல்ற மாதிரி எனக்கு ஆசையெல்லாம் இல்லை சார், நான் டிகிரி மட்டும் வாங்கினா போதும் சார். ஏமா இவ்வளவு தூரம் நான் சொல்றது கேட்டுட்டு இப்படி வந்து என்கிட்ட சொல்றேம்மா? இல்லை சார், நான் தெளிவா இருக்கேன் சார். நான் ஏன் வந்தேன்னா எங்க பேரண்ட்ஸ் வந்து பிஇ படின்னு என்னை ஃபோர்ஸ் பண்ணாங்க எங்க வீட்டுல. அதுக்கு தான் வந்தேன். ஆனா எனக்கு என்ன ஆசைன்னா, நான் ஒரு ஐஏஎஸ் ஆகணுங்கிற ஆசை எனக்கு. இறையன்பு ஐஏஎஸ் மாதிரி, சகாயம் ஐஏஎஸ் மாதிரி, ஒரு கிரண்பேடி ஐபிஎஸ் மாதிரி ஐ வாண்ட் டு பிகம் அ யூபிஎஸ்சி முடிச்சு ஒரு கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ணணும்னு எனக்கு ஆசை இருக்கு சார். ஐ வாண்ட் டு பி அன் ஐஏஎஸ் ஆஃபீஸர். பேரண்ட்ஸோட புஷ்னால தான் வந்து அவங்களுக்காக வேண்டி ஐ கேம் டு இன்ஜினியரிங் காலேஜ். நான் இங்க என்ன பண்றேன்னா, ஒரு செமஸ்டரும் கரெக்டா கிளாஸ் அட்டெண்ட் பண்ணி நோட்ஸ் எடுத்து ஒழுங்கா படிச்சு 70% மார்க் வாங்கி பாஸ் பண்ண எனக்கு போதும் சார். I don't want to be an engineer. I just want to be an engineering graduate. ஆனா மீதி நேரம்ல என்ன பண்றேன்னா, நான் ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்தே யூபிஎஸ்சி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றேன் சார். ஒரு கோச்சிங், நான் பாலிடிக்ஸ் படிக்கிறேன், இந்தியன் லா படிக்கிறேன், கான்ஸ்டிடியூஷன் படிக்கிறேன், ஹிஸ்டரி படிக்கிறேன், ஜியோகிராஃபி படிக்கிறேன், சோஷியல் சயின்ஸ் படிக்கிறேன். ஐ எம் ரீடிங் ஆல் லாட் ஆஃப் திங்ஸ். பேரலா நான் தயாராகிட்டு இருக்கிறேன் காலேஜ் முடிக்கும் போது. என்னோட கனவு என்னன்னா, 4 வருஷம் முடியும் போது ஒரு டீசென்டான மார்க் எடுத்து, ஃபெயில் ஆகாம, அரியர்லாம் வைக்காம, ஒரு 70% டிகிரி வாங்கிடணும். டிகிரி, இன்ஜினியரிங் டிகிரி வாங்கிட்டு அடுத்த 1-2 அட்டம்ப்ட்லயே வந்து யூபிஎஸ்சி பாஸ் பண்ணி ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் வந்து உட்காரணும் சாருங்கிற ஒரு கனவோட இருக்காங்க. ஐ செட் இட்ஸ் a good idea. I am not saying everybody should become an engineer. எல்லாரும் இன்ஜினியர் தான் ஆகணும் அவசியம் கிடையாது. இன்ஜினியரிங் காலேஜுக்கு வந்ததுக்கு அப்புறம் கூட நீங்க பிஇ இஸ் a wonderful course. ஏன்னா இங்க வந்து you will learn science, you will learn mathematics, you will learn to think. It's a wonderful program, wonderful course. இதை லேர்ன் பண்ணி டிகிரி முடிச்சுட்டு நீங்க வேற என்ன வேணா பண்ணலாம். பட் அதுக்கு ஆர் யூ ரெடி? அந்த ஸ்கில் பில்ட் பண்றீங்களா? அந்த திறமை இருக்கா, அறிவு இருக்கா? யோசனை பண்ணி பாருங்க. எவ்வளவு பேர் நீங்க சினிமா பார்த்து கொண்டாடுறீங்க? சிவகார்த்திகேயன் இஸ் an engineer, கௌதம் வாசுதேவன் இஸ் an engineer, many actors are engineers. சினிமால, மியூசிக்ல, ஆர்ட்ல நிறைய இடத்துல இருக்காங்க இன்ஜினியரிங் படிச்சவங்க. பிஇ படிச்சவங்க எல்லாருமே இன்ஜினியர் ஆகணும்னா கண்டிப்பா கிடையாது. ஆனா this is a wonderful course that will help you to become a good engineer. ஏன் சொல்றேன்னா, அடுத்த டீகேட் வந்து டெக்னாலஜி ரெவல்யூஷனா இருக்க போகுது. இன்னைக்கு அப்படிதான் இருக்கு, எல்லா இடத்துலயும் டெக்னாலஜி இருக்கு. டெக்னாலஜி இல்லாம ஒரு ஸ்பேஸ் சொல்லுங்க பார்க்கலாம். டவுன் பஸ்ல ஏறுங்க, டவுன் பஸ்ல போய் ஏறுங்க, கண்டக்டர் வச்சிருக்காரு கையில, he has a device, electronic device, button press பண்றாரு, டிக்கெட் எடுத்து கொடுக்குறாரு. is a technology? yes or no? டவுன் பஸ்ல கண்டக்டர் கையிலும் டெக்னாலஜி இருக்கு. மளிகை கடைக்கு போனா பில்லிங் இஸ் டெக்னாலஜி. ஆல் ஸ்கேனிங், ஜஸ்ட் ஸ்கேன் பண்றான், டக்குன்னு பில் எடுத்துறோம் ஒரு 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 2 நிமிஷத்துல. அப்ப என்ன ஆகுதுன்னா, எல்லா இடத்துலயும் டெக்னாலஜி இருக்கு. சிம்பிள். கார் வந்து ஒரு 20 வருஷம் முன்னாடி ஒரு மாருதி 800 கார் இருந்துச்சுன்னா அந்த கார் யார் வேணா சர்வீஸ் பண்ணலாம். யூ கேன் கோ டு எனி கேரேஜ், எனி ஒர்க் ஷாப். ஆனா இன்னைக்கு வரக்கூடிய எந்த நியூ மாடல் காரும் யூ கான்ட் சர்வீஸ் இன் லோக்கல் ஒர்க் ஷாப். அதுக்கு கம்ப்யூட்டர் வேணும், அக்சஸ் பண்ணணும், யூஎஸ்பி வேணும், கனெக்ட் பண்ணணும், சாஃப்ட்வேர் ரீட் பண்ணணும், டயக்னாஸ் பண்ணணும். அப்ப அந்த கார்ல என்ன ப்ராப்ளம் தெரியும். அப்போ ஆட்டோமோட்டிவ் இண்டஸ்ட்ரீஸ் டெக்னாலஜியா மாறிட்டு வருது இல்லையா? எல்லா இண்டஸ்ட்ரியும் பாருங்க. ஆட்டோமோட்டிவ் இஸ் ஒன் எக்ஸாம்பிள். 100 வருஷம் முன்னாடி ஹென்ரி ஃபோர்ட் வந்து டி மாடல் காரை 120 வருஷம் முன்னாடி அவர் முதல் கார் வந்து யூஎஸ் லான்ச் பண்றாரு. ஒரு 120 வருஷத்துக்கு இந்த துறை என்ன இருந்தது? மெக்கானிக்கல் துறையா இருந்தது, ஆட்டோமோட்டிவ் துறை. இன்னைக்கு எப்படி மாறி போச்சுன்னா, ஆட்டோமோட்டிவ் இஸ் நாட் மெக்கானிக்கல், இட் இஸ் எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்கா மாறிடுச்சு.
எலான் மஸ்கோட ஒரு பேட்டரி கார் எடுத்து பாருங்க. இட்ஸ் அ பியூர் எலக்ட்ரிக்கல் டிவைஸ். அதுல மெக்கானிக்கலே என்னது, 2 சீட்டு வீல் மட்டும்தான் மெக்கானிக்கல், மற்ற எல்லாம் எலக்ட்ரானிக்ஸ். பேட்டரி, மோட்டார்ஸ், கண்ட்ரோல்ஸ், டிரைவ்ஸ், ஆக்சுவேட்டர்ஸ், இசியூஸ், எலக்ட்ரானிக் கண்ட்ரோல் யூனிட்ஸ் எல்லாம் ஆட்டோமேட்டிக். சாஃப்ட்வேர் ப்ரோக்ராமிங் எல்லாமே எலக்ட்ரானிக்ஸ் ஆயிடுச்சு. அப்போ ஒரு கார் அப்படிங்கிற ஒரு டிவைஸ் வந்து 90% எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரிக்கல் சாஃப்ட்வேரா மாறிடுச்சு. அப்ப என்ன சொல்ல வரேன்னா, டெக்னாலஜி எப்படி போகுதுன்னா, ஒரு டொமைன் மட்டும்தான் படிப்பேன்னு படிக்க முடியாது. நான் எலக்ட்ரானிக்ஸ் படிக்க வந்திருக்கேன், ஈஸி படிக்க வந்திருக்கேன், எலக்ட்ரானிக்ஸ் மட்டும்தான் படிப்பேன். நான் மெக்கானிக்கல் படிக்க வந்திருக்கேன், மெக்கானிக்கல் தான் படிப்பேன், அது இனிமேல் வேலைக்கு ஆகாது. We should become systems engineers. Learn everything put together. நான் மெக்கானிக்கல் படிக்கிறேன், பிஇ மெக்கானிக்கல் படிக்க வந்திருக்கேன், நான் மெக்கானிக்கல் இப்போ படிப்பேன், அதோட சேர்த்து ஐ வில் ஆல்சோ லேர்ன் சம் எலக்ட்ரிக்கல் டெக்னாலஜி, மோட்டார்ஸ், கண்ட்ரோல்ஸ் அண்ட் டிரைவ்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் சாஃப்ட்வேர் எல்லாம் தெரிஞ்சா மட்டும்தான் ஐ கேன் பில்ட் அன் ஆட்டோமோட்டிவ் சிஸ்டம். அப்போ the whole technical education is going towards a holistic system engineering அப்படின்னு சொல்றோம். அந்த மாதிரி மாறிட்டு வருது. அப்போ ஒரு துறை மட்டுமே உள்ள இருக்காம ஒரு மல்டிபிள் டொமைன்ல வந்து நீங்க கற்றுக்கொள்ள வேண்டிய கட்டாயம் ஏற்படுகிறது அடுத்த 4 வருஷத்துக்கு. அண்ட் பிலீவ் மீ, இன்னைக்கு உலகத்துல வந்து இன்னைக்குன்னு இல்ல, லாஸ்ட் 20 இயர்ஸ் திங்க் பண்ணி பாருங்க. இந்தியாவில் வந்து ஐடி இண்டஸ்ட்ரி மட்டும் வராம இருந்திருந்தா என்ன இருக்குன்னு நினைச்சு பாருங்க. லேட் 90s நாராயணமூர்த்தியோ அசிம் பிரேம்ஜியோ வந்து விப்ரோவையும் இன்ஃபோசிஸையும் இந்தியா கொண்டு வரலன்னு வச்சுக்கோங்க. இந்தியாங்கிற ஒரு கண்ட்ரியில ஐடி துறை இல்லை. ஓகே, ஜஸ்ட் இமேஜின் திஸ். அப்படி இல்லைன்னு இருந்திருந்தா இன்னைக்கு நம்ம நாட்டோட நிலைமை வந்து ஒரு ஜாம்பியா மாதிரி, ஒரு நமீபியா மாதிரி, ஒரு ஆப்பிரிக்கன் கண்ட்ரி மாதிரி பயங்கர போரா போயிருந்திருக்கும். ஐடி துறை வந்ததுனால மட்டும்தான் நம்ம இன்னைக்கு இந்த அளவுக்கு செழிப்பா இருக்கோம். வேலை வாய்ப்பு, பொருளாதாரம், பெருநகரங்கள் வளர்ந்துருக்கு. பெங்களூர், சென்னை, மும்பை எல்லாம் பெருசா வளர்ந்துருக்கு. மற்ற சிட்டிஸ் வளர்ந்துருக்கு. நம்ம ஊர் பசங்கள்லாம் அங்க போய் ஒர்க் பண்றாங்க. தேர் பம்பிங் மணி பேக் டு த நேட்டிவ் வில்லேஜஸ். வீடு வாங்குறாங்க, கார் வாங்குறாங்க, ஏர்ன் பண்றாங்க. இட்ஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் ஐடி இண்டஸ்ட்ரி. அப்போ ஐடிங்கிறது ஒண்ணு, அது சார்ந்த டெக்னாலஜிஸ். இந்த இண்டஸ்ட்ரி வில் எக்ஸ்ப்ளோர்ட் இன் த ஃபியூச்சர். ரொபோட்டிக்ஸ், ஆட்டோமேஷன், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மெஷின் லேர்னிங், டேட்டா சயின்ஸ் அப்படின்னு சொல்றோம். இதெல்லாம் பயங்கர நியூ ட்ரெண்டா இருக்கு. அப்ப இனி வரக்கூடிய மாணவர்கள் வந்து தியரி மட்டும் படிச்ச பார்த்தாது. மார்க்கெட்ல என்ன வரப்போகுது அடுத்த 4 வருஷம், 2 வருஷம், 3 வருஷம் கழிச்சு? am I learning that? am I understanding what is going to come in the market in next 3 years, 4 years, 5 years from now? அதையும் சேர்த்து லேர்ன் பண்ணா மட்டும்தான் you can survive. which means அடுத்த 4 ஆண்டுகள் வந்து நம்ம அப்படியே காலேஜ் லைஃப் ஜாலியா போகலாம், ஜாலியா வரலாம், விளாண்டு இருக்கலாம் அப்படிங்கிற நினைப்ப மனசுல இருந்து தூக்கி வீசிருக்கு. அடுத்த 4 ஆண்டுகள் யாரெல்லாம் கொஞ்சம் மெனக்கெட்டு, கொஞ்சம் அக்கறையோட, கொஞ்சம் தூக்கத்தெல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு, விளையாட்டுலாம் கொஞ்சம் குறைச்சிட்டு, விளையாடாதீங்கன்னு சொல்ல, விளையாடுங்க, கொஞ்சம் குறைச்சிட்டு, சோசியல் மீடியாலாம் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு, ஒரு 4 ஆண்டுகள் வந்து என்னுடைய வாழ்க்கைக்காக நான் கொடுக்க போறேன், எனக்காக நான் டெடிகேட் பண்ண போறேன் 4 இயர்ஸ். அடுத்த 4 ஆண்டுகள் என்ன ஆனாலும் சரி, ஐ வில் ஃபோக்கஸ் ஃபார் மை ஓன் ஃபியூச்சர், மை ஓன் லைஃப், மை ஓன் கெரியர் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் ஃபோக்கஸ் பண்றாங்களோ, those people will have successful career and life in the future. இந்த 4 வருஷத்தை யாரெல்லாம் அப்படியே விளையாண்டு வீணா பண்றீங்களோ, those people will struggle in the future. இது வந்து நான் பயமுத்திற்காக சொல்ல, இதுதான் ரியாலிட்டி. நான் வந்து உண்மையை சொல்றேன். நீங்களே போய் பாருங்க, உங்க ஊர்ல பாருங்க. இன்ஜினியரிங் காலேஜில் 4 வருஷம் யாரெல்லாம் ஒழுங்கா படிச்சு பிளேஸ் ஆனாங்களோ, their life takes off. யாரெல்லாம் விளையாண்டு இருந்தாங்களோ ஸ்ட்ரகிள் ஆவாங்க. வாட் எவர் யூ வாண்ட் டு பிகம், ஒரு ஆண்டர்பிரனர் ஆகணுமா, இல்ல ஃபேமிலி பிசினஸ் ரன் பண்ணணுமா, இல்ல வந்து ஒரு பிளேஸ்மெண்ட்ல உட்காரணுமா, கவர்மெண்ட் ஜாபுக்கு போகணுமா, அடுத்த ஒரு 22 வயசு 23 வயசு ஆகும்போது நான் என்ன பண்ண போறேன் லைஃப்ல அப்படிங்கிற கிளாரிட்டி கொண்டு வந்துட்டு அதற்காக ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க அடுத்த 4 வருஷம். தட் இஸ் வாட் இஸ் இம்பார்ட்டன்ட். இன்னும் ரெண்டு ஸ்டோரி மட்டும் சொல்லி நான் முடிக்கிறேன், சரியா? அதில் ஓப்பன் ஃபார் கொஸ்டின்ஸ் ஆர் இன்ட்ராக்ஷன்ஸ். ஒரு 3-4 இயர்ஸ் முன்னாடி என்னோட ஒர்க் ஷாப்ல வந்து ஐ டூ சம் ஒர்க் ஷாப் ஃபார் லாட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ என்ன பண்றேன்னா, முதல்ல நிறைய ஒர்க் ஷாப் பண்ணிருந்தோம். இப்போ லாக்டவுனுக்கு அப்புறம் என்ன பண்றேன்னா, ஐ டூ அ வெரி பவர்ஃபுல் ப்ரோக்ராம் கால் லைஃப் டிசைன். ஒரு கோர்ஸ் பண்றோம். லைஃப் டிசைன்ங்கிறது 14-day ப்ரோக்ராம். எவ்ரி மார்னிங் காலையில 6 மணிக்கு ஆரம்பிச்சு 6 to 7 o'clock 1 hour எவ்ரி டே ஃபார் 14 கண்டினியூஸ் டேஸ், 2 week ப்ரோக்ராம். அது
Be focused on life building, career building, or focused course. I can send the information, the principals are கணிப்பு விடுறோம், நீங்க அதை பாருங்க. In case if you want to be part of the course, you can be part of the course. முன்னாடி வந்து லைவ் கோர்ஸ் பண்ணோம், ஒரு 3 day கோர்ஸ் பண்ணிருப்போம், கரியர் மாஸ்டர் இன்டென்சிவ்னு. அந்த கோர்ஸ்ல வந்து ஒரு பொண்ணு வந்து she came to my workshop. அந்த பொண்ணு எப்போ நான் கேட்கிற கேள்விதான், when I meet young people, what do you want to become in life? இந்த கொஸ்டின் எப்பவுமே கேட்பேன் நான். சேம் கொஸ்டின் கேட்டேன், சார் நான் 3rd year கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறேன் சார். மை ட்ரீம் இஸ் டு கெட் பிளேஸ்ட் இன் அமேசான்ங்கிற ஒரு பெரிய குளோபல் கம்பெனி. அமேசான் தான் பெரிய டெக்னாலஜி கம்பெனி, இ-காமர்ஸ் கம்பெனி. அமேசான்ல நான் பிளேஸ் ஆகணும் சார், ஒரு பெரிய எக்ஸ்பர்ட்டா போய் பிளேஸ் ஆகணும் சார். நீ படிக்கிறது ஒரு சின்ன காலேஜ் ஆச்சாமா, அங்கே அமேசான் வராதேம்மா, என்ன பண்ண போறீங்கன்னு. சார் அமேசான் வராது வேற விஷயம், பட் என்னோட கனவு அமேசான்ல பிளேஸ் ஆகணும், அவ்வளவுதான். அதுக்கு நான் ஒர்க் பண்ணிருக்கேன் சார். ஐ எம் ஸ்டடிங் கோடிங், ஐ எம் லேர்னிங் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ், I am learning communication skill, I am becoming an expert in my domain, I am doing a lot of things to get placed in Amazon. Okay, சரின்னு சொல்லிட்டு ஒர்க் ஷாப்லாம் முடிஞ்சது, அவங்க சார்ட்லாம் வரைஞ்சாங்க, லைஃப்ல நிறைய பிளான் பண்ணி ஒர்க் பண்ணோம், முடிச்சுட்டு போயிட்டாங்க. திடீர்னு ஒரு 1 year கழிச்சு கால் பண்ணாங்க, சார் யூ நோ வாட், ஐ காட் பிளேஸ் இன் அமேசான். எப்படிப்பான்னு கேட்டேன். எங்க காலேஜ்க்கு அமேசான் வராது, ஆனா இட் கேம் டு PhD காலேஜ் வந்துச்சு, ஒரு பூல் கேம்பஸ் டிரைவ், அங்க அட்டென்ட் பண்ணினேன், ஐ காட் பிளேஸ்ட். ஒண்டர்ஃபுல், அமேசான்ல பிளேஸ் ஆயாச்சு. ஹைதராபாத்ல ஜாப் பிளேஸ்மெண்ட் போயிட்டாங்க. ஹைதராபாத்ல ஜாப் போனதுக்கு அப்புறமா ஒரு 7-8 மாசம் கழிச்சு அகைன் திரும்பி கால் பண்றாங்க. கால் பண்ணிட்டு, சார் ஒரு குட் நியூஸ் சார், நான் வழக்கம் போல ஒரு காலேஜ் படிக்கிற பொண்ணு படிச்சு முடிச்சுட்டா, ஒரு பிளேஸ்மெண்ட் வாங்கியாச்சு ஒரு பெரிய கம்பெனி ஹைதராபாத்ல. 7-8 மாசம் ஆயிடுச்சு, 24 வயசு ஆச்சு இல்லையா. குட் நியூஸ்னா என்ன தோணும், என்னம்மா கல்யாணமான்னு கேட்டேன். சார் சும்மா இருங்க சார், கல்யாணம்லாம் கிடையாது, என்னோட ஃபேஸ்புக் போஸ்ட் போய் பாருங்க, அதுல வந்து ஒரு ஸ்டோரி போட்டிருக்கேன், அதை பார்த்துட்டு நீங்க திரும்ப எனக்கு கால் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல போய் பார்த்தா அந்த பொண்ணு என்ன பண்ணிருக்க, ஒரு புது பிராண்ட் நியூ புல்லட் பைக்ல உட்காந்துருக்கா. அவ ஒரு 4 அடி தான் இருப்பா, சின்ன பொண்ணு, புல்லட்ல உட்காந்துருக்கா, ஒரு போஸ்ட் போட்டிருக்கா. நான் திரும்ப கால் பண்ணினா, புல்லட்ல உட்காந்துருக்கேன்னு, புதுசா பைக் வாங்கியிருக்கேன் சார். நான் சிரிச்சேன், பைக் வாங்கியிருக்கியா, இந்த பைக் உனக்கு டிரைவர் வைக்கணுமே, இந்த பைக் உனக்கு தள்ள கூட முடியாது, இது எப்படி நீ ஓட்டுவேன்னு கேட்டேன். எனக்கு வாங்கல சார், எங்க அப்பாவுக்கு வாங்கியிருக்கேன். அப்பாவுக்கு வாங்கியிருக்கிற, என்ன ஸ்டோரி சொல்லுன்னு கேட்டா அந்த பொண்ணு சொல்றா, நாங்க 10th or 11th படிக்கும் போது எங்க அப்பா, எங்க அம்மா, நான், என் தம்பி 4 பேரும் ஸ்கூட்டர்ல எங்கேயோ போனோம், ஒரு கல்யாணத்துக்கு எங்கேயோ போனோம். அங்க வந்து ஒரு பிராண்ட் நியூ பைக் புல்லட் பார்த்தாரு எங்க அப்பா. பார்த்துட்டு அப்படியே ஒரு பெருமை சொல்லிட்டு சொன்னாரு, என்னோட வாழ்க்கையில இந்த மாதிரி ஒரு புல்லட் வாங்கணும்னு ஆசைப்பட்டேன், ஆனா கவர்மெண்ட் கிளர்க் ஜாப், அப்படியே வேலை, தம்பி நீ ஸ்கூல் ஃபீஸ், அப்படியே காலேஜ் ஃபீஸ்னு லைஃப் அப்படியே போயிடுச்சு, என் வாழ்க்கையில எல்லாம் இது வாங்கவே முடியாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு அப்படியே அந்த பேச்சு அப்படியே முடிஞ்சு போச்சு. ஆனா அந்த அன்னைக்கு ஒரு 10th படிக்கிற பொண்ணா என் மனசுல ஒரு முடிவு பண்ணேன், நான் சம்பாதிக்க ஆரம்பிச்சோன்னே முதலா எங்க அப்பாவுக்கு நான் அந்த மாதிரி பைக் வாங்கி தரணும் முடிவு பண்ணேன் சார். அது யாருக்கும் சொல்லலை, என் மனசுலயே வச்சிருந்தேன், நான் ஒரு பெரிய கனவா, அதுக்காகவே ஒர்க் பண்ணிட்டே இருந்தேன். இப்போ கம்பெனியில ஜாயின் பண்ணி 7-8 மாசம் ஆனோன்னா பணம் சேவ் பண்ணி என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிளாஸ்மேட்ஸ் பசங்களை கூட்டிட்டு போய் பைக்கை புக் பண்ணி பைக் எடுத்துட்டு போய் வீட்டு வாசல் நிறுத்தி அப்பாவை கூப்பிட்டு காமிச்சேன் சார். அப்பாவோட கண்ணில் அவ்வளோ கண்ணீர், ஒரு ஆனந்த கண்ணீர். அந்த ஹாப்பினஸ் வந்து காண்ட் பீட் எனி ஹாப்பினஸ் இன் மை லைஃப். அப்போ ஒரு பேரண்ட்ஸுக்காக வந்து இந்த அளவுக்கு ஒர்க் பண்ணக்கூடிய மாணவர்களும் இருக்காங்க, சமுதாயத்துல இருக்காங்க. ஏன்னா லெட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் வெரி கிளியர்லி கண்ணா, நம்ம என்ன வேணா சொல்லலாம், அப்பா திட்டுறாரு, அம்மா திட்டுறாங்க, ஏதோ ஒரு காரணம் சொல்லலாம். எண்ட் ஆஃப் த டே நமக்காக வேண்டியே வாழக்கூடியவங்க நம்ம பேரண்ட்ஸ் தான், அம்மா அப்பா தான். ஒரு நிமிடமும் வந்து அவங்க உழைக்கிறது, ரத்தம் சிந்துவது, வேர்வை சிந்துறது, ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒரு பைசாவும் சம்பாதிக்கிறது எதுக்கு, நம்ம பசங்க பொண்ணுங்க நல்லா இருக்கணும்னு ஒர்க் பண்றாங்க. சில நேரங்கள்ல வந்து அவங்க திட்டுவாங்க, கடினமான வார்த்தைகள் சொல்லுவாங்க, அவங்களுக்கு அது புரியாம இருக்கலாம். நம்ம நியூ டெக்னாலஜி படிச்சிருப்போம், அவங்களுக்கு அது புரியாம இருக்கலாம். இட்ஸ் ஓகே, பரவாயில்ல, அதனால என்ன ஆயிட போகுது, நம்மளுடைய பேரண்ட்ஸ் தானே. எண்ட் ஆஃப் த டே கீப் தம் இன் யுவர் மைண்ட். உங்க பேரண்ட்ஸ், உங்க ஃபேமிலி, உங்களுடைய பர்சனல் கோல், ஆஸ்பிரேஷன்ஸ், இதை முன்னாடி வச்சீங்கன்னா யூ வில் நெவர் ஸ்வே இன்டு ராங் பாத் இன் லைஃப். தவறான வழிக்கு நீங்க போவே மாட்டீங்க, உங்களை போவே முடியாது நீங்களே விரும்பினாலும். Keep your parents, keep your family, keep your own aspiration, your goals, your dreams, அந்த கனவுகளை பிடிச்சிட்டு முன்னாடி வச்சீங்கன்னா நீங்க எந்த பக்கம் போக மாட்டீங்க. இரண்டாவது ஸ்டோரி என்ன சொல்லணும்னா, முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 2 வருஷம் முன்னாடி கோயம்புத்தூர்ல வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட ஸ்மார்ட் சிட்டி ஒரு ஸ்கீம் இருக்கு இல்லையா. அந்த ஸ்மார்ட் சிட்டி ஸ்கீம்ல வந்து கோயம்புத்தூர்ல we organize something called ஒரு ஹேக்கத்தான் நடத்தணும். ஹேக்கத்தான் அப்படின்னா நீங்க கூகுள்ல போய் தேடி பாருங்க. மார்னிங் முன்னாடி சொன்னது இல்லையா, நோட் டேக்கிங் மாதிரி, I want you to go and learn what is hackathon.
Can everyone type hackathon on chat box? Hackathon, HACKATHON. Hackathon type பண்ணுங்க பார்க்கலாம். எல்லாருமே hackathon type பண்ணுங்க. Right, exactly. Thank you, Rahul. நோட்புக்கில் எழுதிக்கோங்க. இன்னைக்கு கிளாஸ் முடிச்ச அப்புறம் கூகுள்ல போய் ஐ வாண்ட் எவ்ரி ஒன் டு ஸ்டடி வாட் இஸ் ஹேக்கத்தான் அப்படின்னா என்னன்னு கண்டுபிடிச்சிட்டு அடுத்த ஒரு 2 வருஷத்துல அட்டெண்ட் அட்லீஸ்ட் ஒரு 2 ஈவெண்ட் அட்டெண்ட் பண்ணுங்க போய். ஓகேவா? ஸ்டடி என்னன்னு கண்டுபிடிங்க, போய் கண்டுபிடிச்சிட்டு அதுல எப்படி கோ அண்ட் பார்ட்டிசிபேட் இந்த ஹேக்கத்தான். ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி கோயம்புத்தூர்ல ஆர்கனைஸ் பண்ணோம். இட்ஸ் கால்ட் ஸ்மார்ட் சிட்டி ஹேக்கத்தான். ஹேக்கத்தான் அப்படின்னா என்னன்னா, ஒரு 3 நாளைக்கு ராத்திரி பகலா ஸ்டூடெண்ட்ஸ் ஒன்னா வந்து இருப்பாங்க ஒரு டெவலப்மெண்ட் சென்டர்ல. தூங்க மாட்டாங்க, அங்கேயே சாப்பாடு, அங்கேயே பிரஷ் பண்ணி, அங்கேயே குளிச்சு ரெடி ஆயிட்டு வெடியே ஒர்க் பண்ணுவாங்க ஒரு டீமா டு சால்வ் அ ப்ராப்ளம், டு ஃபைண்ட் அ சொல்யூஷன் ஃபார் சம் இஷ்யூ ஆர் சம் ப்ராப்ளம். ஒரு பிசினஸ் டெவலப்மெண்ட் மாதிரி அது. ஒரு 3 days அவங்க ஒர்க் பண்றாங்க டு ஃபைண்ட் சொல்யூஷன்ஸ் ஃபார் சிட்டிஸ் ப்ராப்ளம்ஸ், ஸ்மார்ட் சிட்டிஸ் ப்ராப்ளம்ஸ்க்கு அவங்க பில்ட் பண்றாங்க. அந்த ஈவெண்ட்ல வந்து நான் அதுல ஒரு மெம்பரா இருந்தேன். கோயம்புத்தூர் முனிசிபல் கார்பரேஷனோட கலெக்டர் பண்ணினாரு, நான் பண்ணாங்க. பி அ பார்ட் ஆஃப் த குரூப். ஒரு 300 ஸ்டூடெண்ட்ஸ் வந்தாங்க. ஒரு 40 பேட்ச் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் காலேஜஸ் அக்ராஸ் த கண்ட்ரி. 3 நாள் ஈவெண்ட் இது. ஒரு வெள்ளிக்கிழமைக்கு காலையில ஆரம்பிக்கும், வெள்ளிக்கிழமை ஃபுல் நைட்டு, சனிக்கிழமை ஃபுல் நைட்டு, சண்டே சாயந்தரம் வரைக்கும் 2 நைட்டு 3 நாள் தூங்க மாட்டாங்க. அங்கேயே பிரஷ் பண்ணி, அங்கேயே குளிச்சு, அங்கேயே தங்கி ஃபுல் டைம் ஒர்க் பண்ணுவாங்க ஃபோக்கஸ்டா. தட்ஸ் வாட் ஹேக்கத்தான் இஸ். ஹேக்கிங் தி டெக்னாலஜி. ஓகேவா? எல்லா லெவலையும் ஃபில்டர் பண்ணி கடைசி நாள் சண்டே சாயந்தரம் பிரசன்டேஷன் நடந்துச்சு. 10 டீம் வந்தாங்க பிரசன்டேஷனுக்கு. நான் வந்து ஐ எம் அ ஜூரி தேர். அந்த 10 டீம்ல செலக்ட் டாப் 3 டீம்ஸ். 3 டீம் செலக்ட் பண்ணணும். முதல் டீமுக்கு வந்து 1 lakh rupees கேஷ் அவார்ட், செகண்ட் டீமுக்கு 50,000 ரூபாய் கேஷ் அவார்ட், தேர்ட் டீமுக்கு 30,000 ரூபாய் கேஷ் அவார்ட். அதுல நான் இருக்கேன், ஜூரியா இருக்கேன். ஓகே, ஒரு 5-6 பேர் உட்காந்துருக்கோம், எக்ஸ்பர்ட்ஸ் உட்காந்துருக்கோம். பசங்கெல்லாம் வந்து பிரசன்டேஷன் பண்றாங்க. ஒரு டீம் வருது, செகண்ட் டீம், தேர்ட் டீம், ஃபிஃப்த் ஒரு 2 பசங்க மேல வராங்க. அந்த பையன் ஆரம்பிக்கிறான், we are second year mechanical students during the day, startup co-founders during the night அப்படின்னு சொல்றான். எனக்கு அது புரியல. டக்குன்னு திரும்ப சொல்லுக்க, நான் என்ன சொல்றது திரும்பினா, சார் we are second year mechanical students during the day. ஓகே, செகண்ட் இயர் படிக்கிற, சரி. அப்புறம் we are startup co-founders during the night. நைட்ல எல்லாம் ஒரு கம்பெனி நாங்க பில்ட் பண்றோம் அப்படிங்கிற 2 பேரும் சேர்ந்து. எனக்கு பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. கேன் யூ டெல் மோர் அபவுட் வாட் யூ டூ? சென்னையில் ஒரு காலேஜ்ல செகண்ட் இயருக்கு மெக்கானிக்கல் படிக்கிறான் அந்த பையன். அவன் ஃப்ரெண்ட் 2 பேர் படிக்கிறாங்க. அவன் சொன்னா, சார் எல்லாரும் மாதிரியும் நானும் ஒரு ஐடியாலாம் தான் காலேஜுக்குள்ள வந்தேன். காலேஜுக்குள்ள வந்த உடனே உங்க புக்கை வாங்கி படிச்சேன், நிறைய விஷயம் சொன்னாங்க நிறைய பேர். ஒரு பொறியாளன் ஆகணும், என்ன பண்ணணும் தேட ஆரம்பிச்சேன். அப்படியே தேடி பண்ணும்போது என்ன கண்டுபிடிச்சேன்னா, இது வந்து ஹேண்ட்ஸ் ஆன் கோர்ஸ். சும்மா புக்கு படிச்சுட்டு பரீட்சை எழுதி பாஸ் பண்ணா சரியா வராது. நம்ம ஹேண்ட்ஸ் ஆனா நம்ம பண்ணணும். ஒரு சால்டர் பண்ணணும், சர்க்யூட் பண்ணணும், சாஃப்ட்வேர் எழுதணும், கிரியேட் பண்ணணும். இட்ஸ் அ கிரியேட்டிவ் கோர்ஸ். நம்ம பண்ணாதான் அது வந்து இன்ஜினியரிங் இல்லையா? இட்ஸ் அ ஹேண்ட்ஸ் ஆன் ப்ராக்டிக்கல் கோர்ஸ் அது. எனக்கு சும்மா படிச்சு மனப்பாடம் பண்ணி பரீட்சை எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை சார். ஏதாவது செய்யணும்னு நினைச்சேன். நான் தேடி பார்த்தா என் சீனியர்ஸ் எல்லாம் கார் பில்ட் பண்ணாங்க, எலக்ட்ரிக் கார் பில்ட் பண்ணாங்க, மெக்கானிக்கல் கார் பில்ட் பண்ணாங்க, ரோபோட்டிக்ஸ் பில்ட் பண்றாங்க. அதுக்கெல்லாம் பெரிய டீம், நிறைய காசு வேணும் சார். சிம்பிளா என்ன பண்ணலாம்னு யோசிச்சு தேடி பார்த்தேன். கடைசியா கண்டுபிடிச்சேன், ஐ கேன் பில்ட் 3D பிரிண்டர்ஸ். 3D பிரிண்டிங் ஒரு டெக்னாலஜி கண்டுபிடிச்சேன். அது பெருசா மார்க்கெட்ல எல்லாம் இல்லை. அது நம்மளே காம்பனன்ட்ஸை வாங்கி அசம்பிள் பண்ணி, நம்மளே சாஃப்ட்வேர் எழுதி, ஒரு பிளாஸ்டிக் ரா மெட்டீரியல் போட்டு 3D பிரிண்டிங்லாம் பண்ணி ஒரு சாம்பிள் பண்ண முடியும்னு கண்டுபிடிச்சேன். கண்டுபிடிச்ச அப்புறமா கொஞ்சம் காசு அப்பாட்ட வாங்கி அதை நான் வச்சு ஆன்லைன்ல காம்பனன்ட்ஸ் ஆர்டர் பண்ணி நானே அசம்பிள் பண்ணி ஒரு குட்டி 3D பிரிண்டர் உருவாக்குனேன். அந்த பிரிண்ட் உருவாக்குன அப்புறம் எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சு, என்னால பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி. அதுல ஒர்க் பண்ணிட்டே இருந்தேன். செகண்ட் இயர்ல டிபார்ட்மெண்ட்டுக்கு போனேன், மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் போனேன். என் ஃப்ரெண்டு வந்தான், அவனுக்கும் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. நாங்க 2 பேரும் பார்ட்னர்ஸ் ஆகி நாங்க 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சோம். ஹாஸ்டல்ல போய் வார்டன்ட்ட பேசி எங்க ரூம் ஒரு ரூமை மாத்தணும். இப்ப எங்க ஹாஸ்டல் ரூம் தான் எங்க ஃபேக்டரி, எங்க லேபரேட்டரி, எங்க டெஸ்டிங் செட்டப், எங்க எல்லாமே அதுதான் சார். என்னடா பண்ணுவீங்கன்னு கேட்டா, எங்க காலேஜ்ல வந்து எக்ஸாம் எழுதணும்னா 80% அட்டெண்டன்ஸ் இருக்கணும். நாங்க என்ன பண்ணுவோம், எங்க அட்டெண்டன்ஸ் ட்ராக் பண்ணிட்டே இருப்போம். 80%க்கு மேல போயிருச்சுன்னா நாங்க என்ன பண்ணுவோம்னா, ஒரு நாள் லீவ் எடுத்துருவோம். லீவ் எடுத்து என்ன பண்ணுவேன், ஹாஸ்டல்ல உட்காந்து நாங்க ப்ராடக்ட் டெவலப் பண்ணுவோம். சனி ஞாயிறுல அதுதான் பண்ணுவோம். சம்மர் வெக்கேஷன்ல ஊருக்குலாம் போக மாட்டோம். ஸ்பெஷல் பெர்மிஷன் வாங்கி
மெஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிடுவாங்க, காலேஜே க்ளோஸ் ஆயிரும். ஆனா பிரின்சிபல்கிட்ட பேசி பெர்மிஷன் வாங்கி நாங்க ஹாஸ்டல்ல தங்கியிருப்போம், வெளியில சாப்பிட்டுப்போம், ப்ராடக்ட் பில் பண்ணுவோம். நிறைய காம்படிஷன் போயிட்டோம், நிறைய இடத்துக்கு போயிருக்கோம், பிரைஸ் வாங்கியிருக்கோம். என் கூட இருந்த ஒருத்தர் கேட்டார், ஒரு ஃபெல்லோ ஜூரி கேட்டாரு, இந்த காம்படிஷன் வின் பண்ணா அந்த 1 lakh நீ என்ன பண்ணுவேன்னு கேட்டார். ஃபர்ஸ்ட் ஆன்சர், அப்படியே இன்வெஸ்ட் பண்ணி நான் பிரிண்டர் பண்ணுவேன் சார். அந்த மாதிரி ஒரு கனவு இருக்கேன். நான் திரும்ப சேம் என்னோட ஃபேவரட் கொஸ்டின் இல்லையா, நீங்க 2 பேரும் செகண்ட் இயர்ல இவ்வளவு பண்றீங்கப்பா, ஃபைனல் இயர் முடிக்கும் போது வாட் டு யூ வாண்ட் டு டு, என்ன பண்ண போறீங்கன்னு கேட்டேன். அந்த பையன் சொன்ன பதில் இன்னும் என் காதுல அப்படியே ஒழிச்சுட்டே இருக்குது. 2 years முன்னாடி அவன் சொன்னா, சார் செகண்ட் இயர்ல பிரிண்டர் பில் பண்ணிட்டோம், 3D பிரிண்டர் பில் பண்றோம், ஒரு கம்பெனி உருவாக்கிட்டோம், நிறைய இடங்கள் காம்படிஷன்லாம் போய் கலந்துக்கிறோம், பிரைஸ் வாங்குறோம், நிறைய லேர்ன் பண்ணிக்கிறோம். என்னோட கனவு என்னன்னா ஃபைனல் இயர் வரும்போது சார், ஃபைனல் இயர் வரும்போது என்னோட பிரின்சிபல் சாரை போய் மீட் பண்ணி, என்னோட சேர்மனை மீட் பண்ணி, என்னோட பிளேஸ்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டை மீட் பண்ணி நான் என்ன சொல்லணும்னா, என்னோட கம்பெனிக்கு நம்மளோட காலேஜ்ல இருந்து 20 ஸ்டூடெண்ட்ஸ் நான் ஹையர் பண்ண போறேன் சார்னு சொல்லணும். அப்படி ஹையர் பண்ணிட்டேன்னா தட் இஸ் வாட் மை கோல் இஸ். ஒரு ஷார்ட் டர்ம் கோல் அதுதான். ஐ டோன்ட் வாண்ட் டு கோ இன் சர்ச் ஆஃப் ஜாப். வேலை தேடி போக விரும்பல சார், நான் 20 பேருக்கு வேலை கொடுக்க நினைக்கிறேன் சார் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப என்னன்னா, எனக்கு இந்த மாதிரியான மாணவர்களையும் நான் பார்க்கிறேன். அந்த பொண்ணு மாதிரி ஒரு பெரிய கம்பெனிக்கு போகணும், அப்பாவோட கனவை நிறைவேற்றணும், நாம பெருசா குரோ ஆகணும்னு திங்க் பண்றக்கூடிய கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் இருக்காங்க. இட்ஸ் 1 hour now, my alarm is ringing. Anyway, so இப்போ அந்த மாதிரி இருக்காங்க. அதே மாதிரி ஒரு பிசினஸ் பில்ட் பண்ணி ஒர்க் பண்ற பசங்களும் இருக்காங்க, ஒரு ஐஏஎஸ் ஆகுற பசங்களும் இருக்காங்க. இந்த மாதிரி கனவோடு ஓடக்கூடிய மாணவர்கள் இருக்காங்க. ஆனா எனக்கு என்ன வருத்தம்னா, இந்த கேட்டகரி இருக்கு இல்லையா, இது ரொம்ப ரொம்ப ஹேண்ட்ஸ்ஃபுல் தான். ஒரு 5% இருப்பாங்க, அதை விட கீழே தான் இருப்பாங்க. 70, 80, 90% நாட் வெரி பேஷனேட். இதுல என்ன பிரச்சனைனா, இந்த 70, 80, 90%ல ஒரு 30% தான் யூஸ்லெஸ் பீப்புள், டைம் பாஸ் பண்றது, சினிமா பாக்குறது, சுத்துறது. 60% எப்படி தெரியுமா, நல்ல பசங்க, வெரி குட் பாய்ஸ் அண்ட் வெரி குட் கேர்ள்ஸ். ஸ்கூல்ல நல்லா படிச்சிருப்பாங்க, ஃபேமிலி சப்போர்ட் பண்ணுவாங்க, நல்ல குட் குவாலிட்டிஸ் இருக்கும், பேட் ஹேபிட்ஸ் இருக்காது, காலேஜுக்கு வருவாங்க, எக்ஸாம் எழுதுவாங்க, அப்போ எல்லாம் பண்ணுவாங்க. ஆனா என்ன மிஸ் பண்ணிடுவாங்கன்னா, ப்ராக்டிக்கலா கத்துக்கணும், ஒரு கனவு ஒர்க் பண்ணுங்கிறத மிஸ் பண்ணிடுவாங்க. ஸ்டூடியஸா இருப்பாங்க, மனப்பாடம் பண்ணி பரீட்சை எழுதி மார்க்லாம் வாங்குவாங்க, நல்ல பசங்களா இருப்பாங்க, காலேஜ் பங்க் அடிக்க மாட்டாங்க, கிளாஸ்ல உட்கார்ந்து இருப்பாங்க. ஆனா அதை சரியா பயன்படுத்திக்கணுங்கிற வெறியோட கெரியர் நோக்கி ஓட மாட்டாங்க. தட்ஸ் அ பிக் கிரவுட் இன் அவர் சொசைட்டி. அந்த கிரவுட்ல இருக்காதீங்க, இந்த பக்கம் வந்துருங்க. இன்னும் இந்த காலேஜுக்கு நீங்க வரக்கு முன்னாடி எல்லாம் ஆன்லைன்ல ஒர்க் பண்ண லேர்ன் பண்ண போறீங்க, அடுத்த ஒரு 6 மாசம் தெரியல எப்படி என்ன ஆக போகுதுன்னு சொல்லி. பட் நீங்க அடுத்த காலேஜுக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி இன் பர்சனா சிஐடி கேம்பஸ்க்குள்ள நீங்க பேக் எடுத்து வர்றதுக்கு முன்னாடி லைஃப்ல என்ன பண்ண போறோம், எப்படி அதை அப்ரோச் பண்ண போறோம், அதுக்கு என்ன ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கிற ஒரு கிளாரிட்டி, ஒரு ப்ளூ பிரிண்ட், ஒரு சார்ட், ஒரு டிராயிங், ஒரு கரியர் ப்ராக்ரஷன் பிளான் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இட் வில் பி வண்டர்ஃபுல் ஃபார் யூ அண்ட் யுவர் பேரண்ட்ஸ் அண்ட் யுவர் ஃபியூச்சர். அந்த மாதிரி கிளாரிட்டியோட வரக்கூடிய மாணவர்கள் தான் எதிர்காலத்துல can succeed, can survive. And this is what I want to convey to all of you, my dear friends. Thank you so much. I think I conveyed what I want to convey. Any questions to ask? எவ்வளவு பேருக்கு புரிஞ்சு நான் சொல்றது? Come on chat box and tell me. Did I make sense to all of you? What are you thinking now? மைண்ட்ல என்ன ஓடுது thought? டக்குன்னு chat boxல போட்டு பார்க்கலாம். I want you to share your thoughts. What is going on in your mind? I am determined. I want to. Thank you, Deepak. பெரிய கமெண்டா போட்டுருக்காங்களே, யார் பாது நிறைய எழுதி இருக்கிறது. சூப்பர். While I'm hearing this story, I got a confidence that I can do what I want to be. Yeah. Priya, Suti, Mithun, Nivas, thank you Nivas, Gokul, Shankar, Saran, Kavi Arasu, Tamil Selvan, Shaba, Ram Nathan, Ramya Anamalai, thank you ma. Naveen RK, Selva Kumar, thank you friends, thank you
மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச். 4 வருஷம் யூ ஆர் இன் பெஸ்ட் பிளேஸ். சிஇடிங்கிறது லாட் ஆஃப் திங்ஸ் தேர் டூயிங். அங்கே வந்து பிளேஸ்மெண்ட் இருக்கு, அங்கே வந்து ஒரு ஆண்டர்பிரினர்ஷிப் டெவலப்மெண்ட் செல் இருக்கு, தே ஹாவ் தேர் ஓன் இன்குபேஷன் சென்டர் வச்சிருக்காங்க, அவங்க நிறைய ஃபண்டிங் பண்றாங்க. லாட் ஆஃப் திங்ஸ் ஆர் சேர்மன் சார் இஸ் டூயிங், ஆர் பிரின்சிபல் சார் இஸ் டூயிங். இந்த கேம்பஸ் நீங்க சரியா பயன்படுத்தினாலே போதும், நீங்க பெருசா தேட வேண்டியதே இல்லை. இதை சரியா பயன்படுத்தினாலே ஐ திங்க் யூ வில் பிகம் a good engineer. கண்ணா ஹரிஷ், தேங்க்யூ ஸோ மச். ஹரிஷ், வாட் ஐ வாண்ட் டு கிளாரிட்டி வேணும், நம்ம யோசிக்கணும் கண்ணா. எனக்கு என்ன வேணும்னு சுயமா யோசிக்கணும். அம்மா அப்பா சொல்லுவாங்க, எல்லாரும் கைட் பண்ணாங்க இது வரைக்கும். இப்போ நீங்க 18 வயசு முடிச்சு காலேஜ் வந்துட்டீங்க, இனிமேல் நீங்க யோசிக்க ஆரம்பிக்கணும். நான் என்ன பண்ண போறேன் வாழ்க்கையில, கரியர்ல என்ன மாதிரி வேலைக்கு போகணும், என்ன மாதிரி கரியர் பில்ட் பண்ணிக்கணும், அதுக்கு என்ன பண்ணணும். 4 வருஷம் இன்ஜினியரிங் காலேஜ்ல சாஃப்ட்வேர்ல போகணுமா, ஹார்ட்வேர்ல போகணுமா, கம்யூனிகேஷன்ல போகணுமா, கவர்மெண்ட் ஜாப்ல போகணுமா, ஐஏஎஸ்ல போகணுமா, பிசினஸ் பில்ட் பண்ணணுமா, இல்ல எம்பிஏ படிக்கணுமா, பிஇ முடிச்சுட்டு என்னெல்லாம் பண்ண, அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு 4 வருஷத்தை பிளான் பண்ணிக்கோங்க. அப்படி பிளான் பண்ணி ஒர்க் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அது நடக்கும். வாட் இஸ் இம்பார்ட்டன்ட். தேங்க்யூ தனசக்திவேல். ஐ வாண்ட் டு கிரியேட் ஜாப்ஸ். வண்டர்ஃபுல். Dennis, I come to with big dreams. Definitely Dennis, dreams are very important இல்லையா? கலாம் சார் சொல்ற மாதிரி கனவுகள் தான் முக்கியம். பெரும் கனவுகள், உங்களுடைய வாழ்க்கை குறித்த, உங்களுடைய கரியர் குறித்த ஒரு பெரிய கனவு வச்சுக்கோங்க. அந்த கனவை நோக்கி நீங்க ஓட ஆரம்பிச்சீங்கனாலே வந்து டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எல்லாம் அப்படியே விலகி போயிடும். ஆட்டோமேட்டிக்கலா ஜூம் அவுட் ஆகி யூ வில் ஜூம் ஃபோக்கஸ் ஆன் தி ட்ரீம், ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. சரியா? தேங்க்யூ சஷாங்க். தேங்க்யூ மித்தன். புக்கை படிங்க, படிச்சு கனெக்ட் பண்ணுங்க, பிரின்சிபல் சார்ட்ட பேசுங்க. இஸ் வண்டர்ஃபுல் இன்ஸ்பிரேஷன் ஃபார் ஆல் ஆஃப் அஸ். யூ ஆர் இன் குட் ஹேண்ட்ஸ். அது ஐ கேன் வெரி கிளியர்லி டெல் யூ. நீங்க நல்ல ஹேண்ட்ஸ்ல இருக்கீங்க. இதை ப்ராப்பரா பயன்படுத்தினாலே போதுங்கண்ணா. ராமநாதன், அனந்தராமன், தேங்க்யூ. மிதுன், சிவ ரங்கராஜன், கோகுல ஸ்ருதி, நிவேகா, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். எனி வினோத், ஹவு டு வி டேக் இட்? क्वेश्चंस கேட்க போறாங்களா? இல்ல anybody want to ask or say something? No sir, only in the chat box, they wanted to சரி share any question. Sir, நவீன் ஆர்கே ஒரு பெரிய ஸ்கூல் லைவ் எஜுகேஷன் சிஸ்டம். they got your நவீன் 35 ஐடியா ஆஃப்டர் ஏஜ் 29 பெருசா போட்டிருக்காரு. நவீன், நான் என்ன சொல்லுவேன்னா, என்னோட புக்லயே சொல்லியிருப்பேன், இன்ஜினியரிங் எஜுகேஷன் சரியில்லை, ஏஐசிடி சரியில்லை, கவர்மெண்ட் சரியில்லை, நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருக்கலாம் எல்லாரும் பத்தியுமே. எண்ட் ஆஃப் த டே இட் வில் நாட் ஹெல்ப் அஸ் இல்லையா? நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணலாம், சிஸ்டம் சரியில்லை, ரஜினிகாந்த் சொல்ற மாதிரி சொல்லலாம் சிஸ்டம் சரியில்லைன்னு. எண்ட் ஆஃப் த டே என்ன யூஸ்? அதனால நம்ம என்ன பண்ண போறோம் நம்ம வாழ்க்கைக்கு, நம்ம கரியருக்கு? வாட் ஆம் ஐ கோயிங் டு டூ? என்னோட லைஃப், என்னோட கரியர், நான் என்ன பண்ணுமோ அதை முதல் சரியா பண்றோமா? அதான் பெரிய கொஸ்டின். நம்ம அதுவே பண்ண மாட்டோம், எல்லாத்தையும் பிளேம் பண்ணுவோம். மை பாயிண்ட் இஸ், டேக் சார்ஜ் ஆஃப் யுவர் ஓன் லைஃப் அண்ட் கரியர். உங்க வாழ்க்கைங்கிற ஒரு காருக்கு நீங்க டிரைவரா இருங்க. You take the steering wheel in your control. You do things. You get clarity. You work hard. That is what is future. நம்ம யாரையும் நம்பி கிடையாது. Nobody can help us get a job. Placement department இருக்கும், ஹெல்ப் பண்ணும். பேரண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுவாங்க, காலேஜ் ஹெல்ப் பண்ணும். எண்ட் ஆஃப் த டே இட் இஸ் இன் யோர் ஹேண்ட். இண்டிவிஜுவல் நம்ம தான் நம்ம லைஃப் எடுத்துட்டு போகணும். நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ண ரெடியா இருக்கோமா? That is what is important, Naveen. Yeah, makes sense, right? Thank you, Naveen. செல்வகுமார், புக்கோட பேர் வந்து பிகம் அன் என்ஜினியர், நாட் ஜஸ்ட் அன் இன்ஜினியரிங் கிராஜுவேட். தமிழ் புக்கு வந்து பொறியாளர் ஆகுங்கள், வெறும் பொறியியல் பட்டதாரி அல்ல. இங்கிலீஷ் புக் ஆன்லைன்ல கிடைக்கும், அமேசான்ல போய் நீங்க வாங்கிக்கலாம். தமிழ் புக் வேணா யூ டாக் டு பிரின்சிபல் சார்ட்ட கேளுங்க, அவர் கனெக்ட் பண்ணி தருவார். கம்ப்யூட்டர் சயின்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், ரைட்? நான் சொன்னேன்ல, இன்னைக்கு எந்த துறை போனாலும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்கு. கம்ப்யூட்டர் இல்லாத துறையே கிடையாது. யூ நீட் டு ஹேவ் சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர் கண்டிப்பா இருக்கணும். ஒரு 5 வருஷம் 10 வருஷத்துல நீங்க ஒரு கார் சர்வீஸ் சென்டர்ல ஒர்க் பண்ணா கூட யூ ஷுட் நோ ஹவு டு யூஸ் கம்ப்யூட்டர்ஸ். ஸ்பேனரும் கூட இருந்தா பத்தாது. லேப்டாப் கனெக்ட் பண்ணாதான் அந்த காரோட என்ன பிரச்சனை உங்களுக்கு தெரியும். அப்புறம் நீங்க ஸ்பேனர் உங்களுக்கு வேணும். புரிஞ்சா உங்களுக்கு? டு டயக்னாஸ் த ப்ராப்ளம் இன் த கார். யூ கான் ஜஸ்ட் செக் அண்ட் ஃபைண்ட். காரை பார்த்து சொல்ல முடியாது. நீங்க கனெக்ட் பண்ணாம கார் என்ன ப்ராப்ளம் சொல்ல முடியாது. எல்லாமே சாஃப்ட்வேரா போயிடும். சாஃப்ட்வேர் தான் சொல்லும், இங்க லீக் ஆகுது, இந்த வீலோட ப்ரெஷர் கம்மியா இருக்கு, இன்ஜின் அதான் சொல்லும். எல்லாமே சாஃப்ட்வேர்ல ஸ்கிரீன்ல வரும். அதுக்கப்புறம் தான் மெக்கானிக்கல், ரைட்? ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் சாஃப்ட்வேர் இஸ் பார்ட் ஆஃப் எவ்ரி சிஸ்டம் இன் அவர் லைஃப் டுடே.
இட்ஸ் வெரி எசென்ஷியல். நீங்க மெக்கானிக்கல் படிங்க, சிவில் படிங்க, என்ன வேணா படிங்க, you must learn computer science, you must learn software, you must learn to use technology, use tools and coding. It's very, very essential. How to control our mind, அது பெரிய சேலஞ்ச் இல்லையா? நிவேகா சிங், ஹியூமன் மைண்ட் இஸ் சோ ட்ரிக்கி. சரியா? நம்ம சொல்லுவாங்கல்ல, எம்டி மைண்ட் இஸ் டெவில்ஸ் ஒர்க் ஷாப் அப்படின்னு சொல்லி. ஒரு குறிக்கோள் இல்லைன்னா, ஒரு கனவு இல்லைன்னா, உன்னை பிடிச்சிட்டு ஓடலன்னா மைண்ட் என்ன பண்ணும், வேற எங்காவது வழி மாறி போயிடும். ஒரு ஃபுட்பால் மேட்ச் பாருங்க, ஒரு ஃபுட்பால் மேட்ச் பார்ப்பீங்களா நீங்க? FIFA வேர்ல்ட் கப் பாக்குறீங்களா? ஒரு ஃபுட்பால் மேட்ச்ல வந்து இஃப் டூ டீம்ஸ் ஆர் பிளேயிங், there is something called goal posts in both sides. இருக்காதே கோல் போஸ்ட். கோல் போஸ்டே இல்லாம ஒரு மேட்ச் நடந்தா என்ன ஆகும் சொல்லுங்க? அந்த பால் எங்க வேணா உதைக்கலாம், யூ கேன் கிக் வேர் யூ வாண்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நோ ரூல்ஸ் கிடையாது, கைட்லைன்ஸ் கிடையாது, டைரக்ஷன் கிடையாது, கோல் போஸ்டே கிடையாது. நீங்க விளையாடுங்க, சும்மா பந்த உதைங்க பாத்துக்கலாம் அப்படின்னு சொன்னா the game will be chaotic. கரெக்டா? எங்க வேணா உதைப்பாங்க. பட் there is a clear idea. நீ இங்க கிக் பண்ணு, இங்க கிக் பண்ணு, கோல் போஸ்ட் கொண்டு வா. the goal post is the direction where everybody is focusing. அந்த லைஃப்ல ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னா, மைண்டை வந்து கட்டுப்படுத்தணும் அப்படின்னா, நிலையா வைக்கணும் அப்படின்னா, அந்த கோல் போஸ்ட் இருக்கணும், கடிவாளம் போட்டுறணும். அடுத்த 4 வருஷத்துக்கு வந்து குதிரை மாதிரி தான், சைட்ல எல்லாம் பார்க்கவே மாட்டேன். சினிமா வரும், வாரம் 4 படம் வரும், நெட்ஃபிளிக்ஸ்ல வரும், ஹாட் ஸ்டார்ல வரும், ஃபேஸ்புக் இருக்கும், இன்ஸ்டாகிராம் இருக்கும். இதெல்லாம் அப்படியே குறைச்சு, நான் வேணான்னு சொல்ல, இருங்க, படம் பாருங்க, செல்ஃபி எல்லாம் போடுங்க, ஹேவ் ஃப்ரெண்ட்ஸ், டூ ஆல் திஸ், பட் மினிமைஸ் தட். அதெல்லாம் குறைச்சிட்டு கொஞ்சம் டெக்னாலஜியில் ஃபோக்கஸ் பண்ணுங்க. நிறைய படிங்கன்னு சொல்ல மாட்டோம், டோன்ட் ஸ்டடி மச் இன் காலேஜ், லேர்ன். புரியுதா உங்களுக்கு? ஸ்கூல் நிறைய படிச்சீங்க, காலேஜில் படிக்காதீங்க, கற்றுக்கொள்ளுங்க. ஸ்டடியிங் இஸ் நாட் கோயிங் டு ஹெல்ப் யூ. லேர்னிங் டெக்னாலஜி பை டூயிங். ப்ராஜெக்ட் பண்ணுங்க, ஹேக்கத்தான் போங்க, பேப்பர் ப்ரெசென்ட் பண்ணுங்க, மினி ப்ராஜெக்ட் நீங்களே பண்ணுங்க, பிரின்சிபல்கிட்ட பேசுங்க, ஃபேக்கல்டி மெம்பர்ஸ்கிட்ட பேசுங்க, கனெக்ட் பண்ணுங்க. டூ இன்ஜினியரிங், டோன்ட் ஜஸ்ட் ஸ்டடி இன்ஜினியரிங், லேர்ன் இன்ஜினியரிங், டூ இன்ஜினியரிங். இந்த 2 பண்ணாலே வந்து யூ வில் பிகம் a good engineer. சரண் says sir, failure is, யாருக்கு ஃபெயிலியர் இல்ல கண்ணா? லைஃப்ல வந்து எனக்கு யாரோ சொல்லி கொடுத்தாங்க, என்னோட மென்டர் சொல்லுவார் எப்பவுமே, the only place where there is no problems in life, there is no failure இல்லாத ஒரே இடம் வந்து தெரியுமா? மார்ச்சுவரி தான், டெத் பெட். அங்க போயிட்டா பிரச்சனையே கிடையாது. அது வரைக்கும் ப்ராப்ளம் தான் லைஃப்ல. லைஃப் இஸ் ஆல்வேஸ் ப்ராப்ளம், அதை ஃபேஸ் பண்ணணும், அதுல இருந்து மேல வரணும், அப்பதான் லைஃப் த்ரில்லிங்கா இருக்க போகுது. ஸோ ஃபேஸ் ஆல் த சேலஞ்சஸ், பவுன்ஸ், உறுதியா மேல வரணும், நம்பிக்கையோட வெளியில வாங்க, கண்டிப்பா வந்து உங்களால வர முடியும். பிலீவ் இன் யுவர் செல்ஃப். ஓகேவா? எஸ் வினோத், கேன் வி, how long, how much time we have? Fine sir, fine sir. Any queries, if you like you can answer it, or we shared already, we shared all all your details and your profile, everything with your students already. Mechatronics கேக்குறாங்க பசங்க. Mechatronics is a combination of mechanical, electronics and robotics. Mechatronicsங்கற கோர்ஸா பார்க்காதீங்க, டெக்னாலஜியா பாருங்க, roboticsஆ பாருங்க. If you want to be in robotics industry போகணும்னு நினைச்சீங்கன்னா mechatronics will help you definitely. Mechatronicsங்கற ஒரு கோர்ஸா கிரியேட் பண்ணாங்க. It's பெருசா, it's not taking off in many places, but it's a wonderful place where you learn mechanical and electronics. இப்போ என்ன ப்ராப்ளம்னா, நீங்க மெக்கட்ரானிக்ஸ் படிச்சாலும் இல்ல மெக்கானிக்கலே படிச்சாலும் you have to learn electronics. வேற வழியே இல்லை. ஸோ இட் இஸ் பார்ட் ஆஃப் யுவர் கெரியர். இந்த ஃபியூச்சர் வேணும்னா நீங்க படிச்சுதான் ஆகணும். நான் மெக்கானிக்கலே நீங்க படிச்சீங்கனாலும், மெக்கானிக்கலே எடுத்திருந்தா கூட யூ மஸ்ட் லேர்ன் எலக்ட்ரானிக்ஸ், யூ மஸ்ட் லேர்ன் கம்ப்யூட்டர் சயின்ஸ். நான் இப்போ என்ன பண்றேன்னா, ஐ எம் புஷிங் காலேஜஸ்க்கு என்ன சொல்றேன்னா, மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்ல யூனிவர்சிட்டியிலே இல்லாட்டி கூட நீங்க உள்ள கொண்டு வாங்க, எலக்ட்ரானிக்ஸ் கோர்ஸ் கொண்டு வாங்க, சாஃப்ட்வேர் கொண்டு வாங்க, பசங்களை படிக்க வைங்கன்னு சொல்றேன். அப்பதான் அவங்க வந்து வேலை வாங்க முடியும். ஸோ டோன்ட் வெயிட் ஃபார் தி காலேஜ் டு டூ இட். டோன்ட், நீங்க படிக்க, யூ ஸ்டார்ட் லேர்னிங். நீங்க செல்ஃபா லேர்ன் பண்ண ஆரம்பிங்க. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். Fine. வாட் இஸ் யுவர் ட்ரீம் கேட்கறாங்க. ஓகே, நான் மித்துன் கேட்டதுனால குயிக்கா சொல்றேன். நான் உங்களை மாதிரி தான் கண்ணா, காங்கேயத்து பக்கத்துல ஒரு சின்ன கிராமத்துல பிறந்தேன். அம்மா அப்பா வந்து விவசாயம் பண்ணாங்க. அப்பா பெருசா படிக்கவே இல்லை. அவருக்கு வந்து பழனியப்பன் அப்படியே கிறுக்கி கையெழுத்து அவ்வளவுதான் கையெழுத்து போடுவாரு. அம்மா வந்து 5th வரைக்கும் படிச்சாங்க, தமிழ்ல எழுதுவாங்க படிப்பாங்க. சிம்பிளான ஒரு அக்ரிகல்ச்சரல் ஃபேமிலி. காங்கேயம் பக்கத்துலன்னா வானம் பார்த்த பூமி தான். பெருசா வந்து அக்ரிகல்ச்சர், அங்க வந்து இரிகேஷன் கிடையாது, ஒரு வாய்க்காலோ ஆறோ எதுவும் கிடையாது. மழை பெஞ்சா விவசாயம், அந்த மாதிரிதான் இருக்கும் வாழ்க்கை. அங்கிருந்து
+2 முடிச்சு பிஇ படிக்கணும்னு கனவோட வந்தேன் நான். ஆனா நான் படிச்சு முடிக்கும் போது எனக்கு வந்து கவுன்சிலிங்ல சீட் கிடைக்கல, பிஇ படிக்க முடியல. எனக்கு சீட் கிடைக்காதனால வேற வழியே இல்லாம ஐ வென்ட் டு டிப்ளமா படிக்க போனேன். டிப்ளமோ படிச்சு திரும்பவும் நான் இன்ஜினியரிங் காலேஜுக்கு வந்தேன். தென் ஐ ஒர்க்ட் இன் மெனி கம்பெனிஸ். ஆனா ஸ்கூல்ல படிக்கும் போதே வந்து ஐ எம் இன்ஸ்பயர்ட் பை ஆல் திஸ் பவர்ஃபுல் ஸ்பீக்கர்ஸ். சுகே சிவா மாதிரி, சாலமன் பாப்பையா மாதிரி நிறைய அவங்கள இன்ஸ்பயர் பண்ணாங்க. மேடைகள்ல பேசணுங்கிற ஆர்வம் நிறைய இருந்தது எனக்கு. பிஇ எல்லாம் முடிச்சுட்டு ஐ ஒர்க்ட் இன் வெரி பிக் கம்பெனிஸ் லைக் பிலிப்ஸ் செமிகண்டக்டர்ஸ், குவால்காம், பெங்களூர்ல ஒர்க் பண்ணினேன். பட் மீன் வைல் எனக்கு வந்து மனித வளத்துறை, ஹியூமன் சைக்காலஜி, பிரெயின் சயின்ஸ், பப்ளிக் ஸ்பீக்கிங், ட்ரைனிங், கோச்சிங் எல்லாம் படிச்சதுனால ஐ கேம் டு திஸ் டொமைன். ஒரு 6-7 வருஷமா வந்து ஃபுல் டைமா ஸ்பீக்கரா டெண்டரா இருக்கேன். தட்ஸ் ஹவ் மை ஜர்னி இஸ். யூ கேன் கோ டு sivaspeaks.com. நீங்க வந்து if you want a little bit know more about me, you can go. நான் என்னோட வெப்சைட் லிங்க் கிளிக் பண்றேன், டைப் பண்றேன் பாருங்க. You can go to my website. அவ்வளவுதான். இப்போ any questions இல்லைன்னா we can close. ஓகே, பிரியா ஆஸ்கிங் காலேஜ் போகும்போதுலாம் எனக்கு பெருசா எக்ஸ்போஷர் இல்லைம்மா. ஃபார்ச்சுனேட்லி யூ ஆர் இன் சிஐடி. நாங்கெல்லாம் வரோம் பேசுறோம். நான் காலேஜ்குள்ள போகும்போது பெருசா எக்ஸ்போஷர் இருக்குல்ல. ஆனா எனக்கு பேஷன் இருந்தது. ஐ லவ் பிசிக்ஸ், ஐ லவ் மேத்தமெட்டிக்ஸ். எலக்ட்ரிக்கல் படிக்கணும்னு நான் விரும்பி தான் போனேன். நானா தேர்ந்தெடுத்தேன் ட்ரிபிள் இ படிக்கணும்னு சொல்லி. எல்லாரும் ட்ரிபிள் இ கஷ்டம்னு சொன்னாங்க. எனக்கு எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. நானே சூஸ் பண்ணினேன். ஸோ ஐ ஸ்டடிட் மை செல்ஃப் வெல். அந்த இன்ட்ரெஸ்ட் டிரைவ் இருந்தது. I used to spend a lot of time in library. நான் கிளாஸோட லைப்ரரி எனக்கு பிடிச்ச இடம். நிறைய புக்ஸ் எடுத்து ரெஃபர் பண்ணி படிப்பேன், நிறைய நோட்ஸ் எழுதுவேன். ஐ எம் a செல்ஃப் லேர்னர். உண்மையா சொல்ல போகணும்னா ஐ டோன்ட் பிலீவ் இன் மை டீச்சர்ஸ். சார்லாம் இருக்காங்க, பிரின்சிபல்ஸ் எல்லாம் இருக்காங்க, தப்பா நினைக்க கூடாது. எனக்கு என்னன்னா நான் நிறைய கத்துக்கணும். கிளாஸ் ரூம் டீச்சிங் எனக்கு பத்தாது. அதனால நான் வந்து கிளாஸ் ரூம் டீச்சிங் மட்டும் நம்ப மாட்டேன். கிளாஸ்ல நோட்ஸ் எடுப்பேன், பட் லைப்ரரியில போய் ஒரு 3 புக் எடுத்து வச்சு எல்லாத்தையும் ரெஃபர் பண்ணி படிச்சா எனக்கு திருப்தியா இருக்கும் மனசுக்கு. அப்படிதான் படிப்பேன் நான். ஸோ ஐம் அ லைப்ரரி பர்சன். ஐ ரெஃபர் மல்டிபிள் புக்ஸ் இன் மல்டிபிள் சப்ஜெக்ட்ஸ், மல்டிபிள் பெர்ஸ்பெக்டிவ்ஸ். எதையுமே வந்து ஒரு பல்வேறு கோணத்துல பார்க்கணும்னு நினைப்பேன் நான். அதனால நான் நிறைய நானே தேடி படிப்பேன். சிவகுமார், சார், for your information, I myself a self learner. MIT நான் படிச்சேன். Except a few professors class தவிர I not attending. Correct. I learn myself. இல்ல நீங்க சொல்றது வந்து நான் டாப்பர்லாம் கிடையாதுமா அசோக். நான் டாப்பர்லாம் இல்ல. I'm not a first bencher. I'm not a last bencher. I'm a middle bencher. நான் வந்து லாஸ்ட் பெஞ்ச்ல உட்கார்ந்து விளையாட்டு பண்ணல, ஃபர்ஸ்ட் பெஞ்சரும் கிடையாது. நான் வந்து ரீசனபிள் ஐ ஸ்கோர்ட் 80% in my engineering college. ரீசனபிளா நான் விளையாடுவேன் கொஞ்சம். I do all சுட்டித்தனம் also in colleges, but கொஞ்சம் play while you play, learn while you learnங்கிற பாலிசி என்னோடது. விளையாடலாம், படம் பார்க்கலாம், காலேஜ் கட் அடிக்கலாம், எல்லாம் ஓகே. ஆனா இதுல வந்து டோன்ட் மிஸ் யுவர் கரியர். இதை மிஸ் பண்ணிடக்கூடாது. நான் தெளிவா இருப்பேன் நான். ஸோ பி வெரி கிளியர், ரைட்? பிளே while you play, learn while you learn. That is very very important to be good in your life and career. எஸ் மிதுன், லைப்ரரியில கண்டிப்பா புக்ஸ் இருக்கும். சார், பிரின்சிபல் சார் கேளுங்க, லைப்ரரியில புக்ஸ் இருக்கு. You can pick up. Yes, Vinod, I think. Yeah, okay, fine, sir. 12:30 மணி ஆயிடுச்சு. It's time. Okay, fine, sir. Okay. So before I close, once again, நான் திரும்பவும் முடிக்கிறதுக்கு முன்னாடி 2-3 வார்த்தைகள் சொல்ல விரும்புறேன். என்னன்னா, you are in a wonderful place. Chairman sir, principal sir, Vinod, placement officer, ஒரு பயங்கர ஒரு நல்ல டீமோட நீங்க உள்ள வந்திருக்கீங்க. You are in a wonderful good place called CIT. கேம்பஸும் அப்படியே பீஸ்ஃபுல்லா இருக்கும். ஒரு மலை அடிவாரத்துல ஸ்பிரிச்சுவலா இருக்கும். உட்காந்து நல்லா படிக்க முடியும் ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா. ஸோ நல்ல இடத்துக்கு வரீங்க நீங்க அடுத்த 4 வருஷம். இந்த நல்ல இடத்த நல்ல லீடர்ஸ் உங்களுக்கு இருக்காங்க கைட் பண்றதுக்கு, ஃபேக்கல்டி மெம்பர்ஸ் அண்ட் ப்ரொஃபசர்ஸ் அண்ட் பிரின்சிபல். இவங்க எல்லாரையும் கரெக்டா பயன்படுத்தி நீங்க ஃபோக்கஸ் பண்ணி நல்லா படிச்சீங்கன்னா நிச்சயமா அடுத்த 4 ஆண்டுகள் முடியும் போது யூ வில் ஆல் ஹேவ் அமேசிங் கரியர் ஃப்ரம் சிஐடி. கண்டிப்பா அது நடக்கும். வித் யுவர் பேஷன், யுவர் ஹார்ட் ஒர்க். பிலீவ் இன் யுவர் செல்ஃப், பி வெரி பாசிட்டிவ், பி பேஷனேட். Once again, thank you so very much. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. Thanks to chairman sir, principal sir, placement team. Thanks to all of you for listening to me passionately. Wish you all the very best, my dear friends. God bless you all. Happy learning and happy growing. Take care and bye-bye.